ஹை டியர்ஸ், நான் உங்கள் கேர் பேசுகிறேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, டிப்ரெஷன் பார்ட் 18 முடிச்சிட்டோம், இது 19. ஸோ பயந்துக்க வேண்டாம், இப்போல்லாம் டிப்ரெஷன் இல்லை, 100% கிளியராக இருக்கேன், க்யூர் ஆகிட்டேன், மென்டலி வெரி ஹெல்த்தி, ஃபிசிக்கலி பாருங்கள் ஸோ ஹெல்த்தி. நம்ம வந்து இந்த சொசைட்டிக்காகவும் கூட வந்த நண்பர்களுக்காகவும் மக்களுக்காகவும் வந்து ஒரு 33 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏஜ் ஆஃப் 14 ஸ்டார்ட் பண்ணது, நம்ம சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை வந்து மக்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம், இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப எதிர்பாராமல் இப்படி ஆயிடுச்சு. அந்த நெகட்டிவிட்டியோடு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ நான் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து நிறையா பேர்த்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். எப்படின்னா, ஸோ நம்மளும் வந்து ஒரு ஹார்டான ஃபேஸ் லைஃப்பில் போனோம்னா நம்ம வந்து கேஆர் மாதிரி நம்மளும் வந்து அதை கோத்ரூ பண்ணி வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது வந்து யூ ஷுட் நாட் கிவ் அப். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷம் இதில் ஸ்பாயில் ஆகிடுச்சு. 5 வருஷம் லைஃப்பில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நிறைய ஓப்பனாக பேச முடியாது, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்த வேண்டிய மெசேஜ் வந்து கிளியராக சொல்லிடணும் அப்படிங்கிறது தான். அதுக்குள்ளே நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அதுக்காகத்தான் நம்ம ஏசல் ஆரம்பித்தோம், அதுக்காகத்தான் பிஎம்ஹெச்எஸ், அதுக்காகத்தான் பியூ, இது எல்லாமே நம்ம பண்ணது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து எம்கேவோட ட்ரஸ்ட் நம்மளோட இருக்குது, இப்போ வந்து மல்லிகாவோட நம்மளோட தான் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வி ஹேவ் 5 ட்ரஸ்ட் இல்லையா, நம்ம அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா ஸ்வாதி, செல்வாசி பி இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த கை இல்லாதவங்களுக்கு வந்து செயற்கை கை கொடுக்குறக்காக நம்ம பிஎம்ஹெச்எஸ் இருக்கிறோம். இன்னும் 2 ஃபவுண்டேஷனோட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு வீடியோ ஸ்வாதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சி இஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அவர் அலுமினி. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்ககிட்ட கொடுத்துருக்குறேன், அவங்க பண்ணட்டும் அப்படின்ட்டு. கம்மிங் பேக் டு திஸ் வீடியோ, இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் 2019-20 எப்படி இருந்தோம்னு தெரியும். ஒரு 85 kg நான் நல்லா பில்டு பண்ணி பயங்கரமான ஒரு ஜிம் பாடி, ரொம்ப நல்லா இருந்தேன். அப்போல்லாம் யாரும் 40 வயசுலாம் நம்ப மாட்டாங்க. அப்போ முடியும் நிறையா இருந்துச்சு. அது போனால் போயிட்டு போகுது, நேச்சர் தான், அதை பற்றி எப்போவுமே கவலை இல்லை. முடி கொட்டுச்சு அதை எப்போவுமே கவலை இல்லை, ஏன்னா அது கடவுள் கொடுத்தது, அதை எப்போன்னு எடுத்துக்கிட்டு. பட் ஹெல்த்துங்கிறத நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கன்சர்ன் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. நல்ல ஒரு உடம்பை நல்லா கஷ்டப்பட்டு பில்டு பண்ணி இருந்ததை ஒரு குட் காஸ்க்காக போயிருந்தேன். ஓகே, அதுவும் ஒரு ரீசன் இருக்குது. எப்படின்னா, இப்போ வந்து நம்ம நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு சிலர் வந்து இங்கே ஏசியில் நல்லா ரொம்ப நேரம் நின்று பேச முடியாது, கார் சீட்டில் நின்று பேசுகிறேன். இங்கே ரூமில் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கவங்களாம் எல்லாம் ஒர்க்கில் இருக்காங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து அந்த ரூட் காஸ்க்குள்ள நம்ம போக வேண்டாம், எதனால் அப்படிலாம் ஆச்சு அப்படிங்கிறது. நிறைய ரீசன் இருக்கலாம்ல. நான் சொன்ன மாதிரி வளர்த்துனவங்கள இறந்து போயிட்டாங்க, போக முடியல. ஒரு ஹியூமன் பீயிங்கோட லிமிடேஷன் எவ்வளோ இருக்கும், ஒரு நெகட்டிவிட்டி ஒரு நாளைக்கு எவ்வளோ கேட்க முடியும். இப்போ நான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே நெகட்டிவில் தானே. இப்போ யாருமே நல்லா இருக்கும்போது என்கிட்ட வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. கேஆர் நான் நல்லா இருக்கிறேன், நான் வந்து இந்த ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணித்தர்றேன், இந்த உங்கள் ஃப்ரெண்டு இந்த நம்ம ஏசலுக்கு ரிமூவ் பண்ணுறேன், அலுமினியில் ரிமூவ் பண்ணுறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது நான் போய் கேட்கணும், நான் மெசேஜ் பண்ணணும், நீங்கள் இது பண்ணுறீங்க. நான் ஞாபகம் வச்சுருப்பேன். ஒருத்தர் வந்து இப்போ கூகுளில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவன் ஞாபகம் வச்சுருப்பேன். இப்போ யாராவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, இது என்னென்னு பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி அப்படி தானே இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து டெய்லி ஒரு ப்ராப்ளத்தை கேட்குறதுனால ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு லிமிடேஷன் இருக்கும்ல. ஒரு நாளைக்கு எவ்வளோ நெகட்டிவ் ப்ராப்ளம் நமக்கு லிசன் பண்ண முடியும்னு அதை நான் மீறிட்டேன். ஸோ அதுதான் ரீசன், அதை மீறிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு 10 இஷ்யூ வரும், ஒரு நாளைக்கு 5 இஷ்யூ வரும், 5மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்காக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி அந்த நாலேஜ் அந்த ஐ கிவன் எவ்ரிதிங் இல்லையா. ஸோ இங்கே ஒரு சிலரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவங்க வேலைக்காக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்க மாட்டாங்க, டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எந்த ஃபீல்டாக வேணா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதிகபட்சமாக அவங்க ஃபேமிலிக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க வேலைன்னு இருந்துருவாங்க. அப்புறம் கடைசியில் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லைன்னு சொல்லி ப்ளேம் பண்ணுவாங்க. எல்லாமே ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும். அவங்களுக்கு எங்கே வந்து ஒரு ஈல்டு கிடைக்குதோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சினிமானா மக்களை ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு 34 வருஷம் உங்களுக்கு தான் வேலை பார்த்துருக்குறேன்.
உங்கள்கிட்ட இருந்து நான் ஒன்றுமே எடுத்துக்கிட்டதில்ல. ஒரு 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 சின்ன ₹1 வாங்கிட்டதில்ல, யார்கிட்ட $1 வாங்கிட்டது கிடையாது. கேஆர்ட்டருந்து என்ன போனாலும் அது வந்து ஒருத்தரை வந்து நல்லாக்குறதுக்கு மட்டும்தான் அந்த பணம் போயிருக்கே தவிர, அந்த எஃபர்ட் போயிருக்கே தவிர, இதை வச்சு கேஆர் ஒன்று பண்ணிட்டாருங்கிறது இது வரைக்கும் ஒரு வரலாறு கிடையாது. இனிமேல் அது இருக்க போகிறதில்ல. நான் வந்ததே வந்து என்னால் என்ன பண்ண முடியும், என்னெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக வந்தனே தவிர, உங்கள்கிட்ட இருந்து ஒன்று வாங்கிக்கணும்னு எப்போவுமே வந்ததில்லை. அதனால் எப்போவுமே எவ்வளோ தகுதி இருந்தாலும், எவ்வளோ திறமை இருந்தாலும், என்றைக்குமே ஒரு லெவலை விட நான் கீழே தான் இருந்திருக்கிறேன். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ஒரு 22 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டேன் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில். அங்கே போய் ஒர்க் பண்ண யார்கிட்டனும் போய் கேட்டுக்குங்க. கேஆர் வந்து படிச்சிருக்காரான்னு கேளுங்க, கேஆர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேளுங்க, கேஆருக்கு ஸ்கில் செட் இருக்கா அந்த வேலையை டெலிவர் பண்ணுறதுன்னு கேளுங்க. உங்கள் இதில் யார் ரொம்ப குட் ஹியூமன் பீயிங்னு கேளுங்க, நீங்கள் பார்த்ததில்ல. யார் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்னு கேளுங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். யார் என்ன வேணாலும் மற்றவங்களுக்குன்னா உயிரை கொடுத்துட்டு வந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு கேளுங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கேஆர்னு மட்டும்தான் வரும். ஆனால் அப்போ நீங்கள் திருப்பி ஒரு கொஷனை கேளுங்க, அப்போ நீங்கள் இருக்கிற மாதிரி அவர் ஏன் அந்த இடத்துக்கு போக முடியல, அவருக்கு ஏன் அந்த சம்பளம் கிடைக்கல, அவர் ஏன் அந்த மாதிரி போலின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். சரியா? யாரால ஆன்சர் பண்ண முடியாது. எந்த இடத்துல போய் கேட்டிங்கனாலும் கேஆர் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஏன் ஒரு இடத்துக்கு மேலே போக முடியலைங்கிறது, ஏன்னா நான் உங்களுக்கு தான் நிறைய வேலை பண்ணுறேன், உங்களோட இருக்கேன், நிறைய பெரிய பெரிய ஆளுகள் எடுத்துருக்கோம். ஒரு நல்லது பண்ண போனோம்னா அவங்க வந்து அதை அப்படி எடுத்துக்க மாட்டாங்க எல்லோரும். அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ சில நேரம் வந்து அதெல்லாம் இம்பேக்ட் ஆகிருக்குது மற்றவங்களுக்காக தான். நம்ம நல்லது பண்ணவங்களாம் கொஞ்சம் சில நேரம் கெட்டது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ கம்மிங் பேக் டு டிப்ரெஷன் வந்து இப்படி தான் எப்படி போனோம்லாம் தெரியாது. அப்போ ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அந்த டிப்ரெஷனுக்குள்ள உள்ளே போயிட்டோம் அப்படிங்கும்போது அந்த டைமில் மனசு வந்து ரொம்ப அழகாயுது. ஒரு அன்பாக இருக்கிறவங்கள தேடி துடிக்குது. எனக்கு வந்து அன்பு வேணும் அப்படின்னு சொல்லாமன்னு தெரில அந்த வீடியோவில் முன்னாடிலாம். சரி, நீங்கள்லாம் எப்போவுமே நான் வந்து எழுதுகிற ஒவ்வொரு ரைட்டப்லேயும் சொல்கிறது தான் வந்து என்னென்னா, 34 வருஷம் சொசைட்டிக்கு வேலை செஞ்சவனுக்கு வந்து என்ன இருந்திருக்கும், நீங்கள்லாம் என்னோடது, நான் உங்களோடதுங்கிறது தான் இருக்கும். லிட்டரலாக பிச்சை எடுத்த மாதிரி தான் எல்லார்ட்டும் போய் நம்மளை நல்லா பார்த்துக்கணும், நம்மளை புரிஞ்சுக்கணும். அந்த டிப்ரெஷனில் இருக்கிறவங்க தேடுவாங்க. அன்பாக இருக்கிறவங்க, அன்பாக பேசுகிறவங்க, கனிவாக பேசுகிறவங்க, நம்மளை கிரேட்டுன்னு சொல்கிறவங்க, நம்மளை பெஸ்ட்டுன்னு சொல்கிறவங்கள தான் தேடும் அந்த மனசு அந்த நேரத்தில். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அன்பு கொடுத்தீங்கன்னா அது பல மடங்கு பெருசாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அது பல மடங்கு அதுவும் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு. அதில் ஒரு சிலர் வந்து நம்ம தேவைப்படும், நம்ம போய் கேட்பேன், எனக்கு அந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வா, இந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வாங்கிறதெல்லாம் வந்து என்னென்னா, அந்த வழி அதில் வந்து அவங்கெல்லாம் வந்து நம்மள ஒரு காலத்தில் ரொம்ப நேசிச்சவங்க, அன்பாக இருந்தவங்க, கேர் பண்ணிக்கிட்டவங்க. இப்போ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கேர் பண்ணியிருப்பாங்க, என் ஒய்ஃபை கேர் பண்ணியிருப்பாங்க, என் குழந்தைகளை கேர் பண்ணுவாங்க, நான் நல்லா இருக்குன்னு மனசார நினச்சிருப்பாங்க. நான் என்கிட்ட இருந்து எந்த உதவியும் எடுத்துக்க மாட்டாங்க, நான் நல்லா இருக்குன்னு போராடி இருப்பாங்க. அவங்களெல்லாம் தேடுது இந்த மனசு வந்து, அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், அவங்க எனக்கு வேணும், திரும்ப கூட்டிகிட்டு வாங்கன்னு நான் ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணும்போது தெரியாமல் போய் ஒரு நண்பர்கிட்டலாம் அவங்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அவங்க மெஸ்அப் பண்ணவங்கள உண்டு. அதனால் இப்போ மக்களில் வந்து நீங்கள் யார்கிட்ட வந்து இவங்க இப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் உள்ளே போய் நல்லா டீப்பாக பழகினதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தர் அப்படின்னு தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு குறை இருக்கும், ஒரு நிறைய இருக்கும். பட் என்னென்னா, ஒருத்தருக்கு சென்சிட்டிவான ஒரு ஏரியா இருக்கும். உங்களுக்கு சென்சிட்டிவாக இருக்கிறது எனக்கு இருக்காது, எனக்கு சென்சிட்டிவாக இருக்கிறது உங்களுக்கு இருக்காது. அதை டச் பண்ணாமல் இருந்துக்கலாம் யாராக இருந்தாலும், அந்த பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே போகாமல் இருந்துக்கலாம். எங்கிட்ட வந்து எவ்வளவோ மக்கள் நீங்கள் டெய்லி வந்து பேசும்போது எனக்கு எல்லாத்தோட சீக்ரெட்ஸும் தெரியும்ல. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஏசல் வந்து 23 வருஷம் 24 வருஷமா 23 வருஷம் முடிஞ்சது. பிஎம்ஹெச்எஸ் 14, பியூ ஒரு 4.5 இயர்ஸ் இருக்கு. நம்மளாம் இனிஷியேட் பண்ணிலாம் பண்ணி இப்போ இதில் நம்ம ஒர்க் பண்ண அத்தனை மக்களோட ப்ராப்ளம் எனக்கு தெரியும்ல. எங்கேயாவது நான் என் ஒய்ஃப்கிட்ட கூட போய் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் சொன்னேன்னா ஒன்று என்ன பாதிக்குன்னு நினைப்பேன், அப்படி இல்லாட்டி எல்லா காசையும் கொடுத்துருன்னு உங்களுக்கு பயம் வரும். இவங்கெல்லாம் என்ன, என் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணாலும் இவங்கெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு தோணும். இந்த மாதிரி ஏன்னா சீஸ் நாட் அ பீப்புள்ஸ் பர்சன், சீஸ் இன்ட்ரோவர்ட் இல்லையா. ஸோ அதனால் அங்கே போய் நான் சொல்ல மாட்டேன். இன்னொன்று வந்து என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி யாருமே வந்து குறைவாக நினைக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால் எப்போவுமே ஒய்ஃப்கிட்ட சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டுங்கிறது வேறு, பர்சனல் ஃபேமிலிங்கிறது வேறு. அதனால் வந்து எப்போவுமே என் ஒய்ஃப்கிட்ட போய் இவன் மோசம் இவங்க மோசம்னு சொல்லி நான் என்றைக்கு நான் ஸ்கோர் பண்ண மாட்டேன். எப்போ விட்டு கொடுத்து என் வாழ்க்கையிலே அதை நான் பண்ணது கிடையாது. அப்படி இருந்தால் அந்த வேலையெல்லாம் நான் பண்ணுவோங்கிறது இல்லை. படித்த ஒரு இடத்துல வேலை செய்கிற காசு சம்பாதிக்கிறேன்ட்டு போயிருக்கலாம் இல்லையா. ஸோ ஒரு சில மக்கள் அதை நிறையா வந்து நீங்கள் அந்த பலவீனமாக இருக்கிற நேரத்தில் போய் நீங்கள் என்ன உதவி கேட்குறீங்க, என்ன பேசுகிறீங்கன்னா ஒரு சிலர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. உங்களை பற்றி அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரியா, உங்களை பற்றி ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் யூ ஹேவ் டு பி சேஃப் வித் பீப்புள். அந்த மாதிரி எஸ்பெஷலி டிப்ரெஷன் டைம் இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய மக்கள் தேவைப்படும், நம்ம நிறைய பீப்புளோட இருக்கும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அவங்க ஸ்க்ரூ பண்ணுவாங்க ஒரு சிலர். ஸோ அவங்க கெடுத்துருவாங்க. அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. அது என் லைஃப்லேயும் நடந்திருக்கு. யாரையெல்லாம் ரொம்ப நம்பணுமோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் தேடி போனோமோ ஒரு சிலர் கூட இருந்தால் நம்ம நல்லா இருக்கும்னா அப்போ மனசுக்கு தோணும். உங்களுக்கு வந்து இப்போ யாரும் நல்லா இருக்கும்போது இப்போ எனக்கு யாரும் தேவையில்லை. ஸோ அப்போ தோணும்
அப்போல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நடக்கும். அப்புறம் மென்டல் ஸ்டெபிலிட்டி தான் எல்லாமே. ஸோ மென்டல் தான் இட்ஸ் எவ்ரிதிங். நீங்கள் மென்டலாக ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் எல்லாமே சரியாயிடும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ 85 கேஜி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த பாடி வந்து சஃபரிங்லேயே வந்து 72 71 அப்படிலாம் போய் ரொம்ப லீனாகி வாட்டர் பாட்டில் முடியெல்லாம் திறக்க முடியாமல் போய் சாப்பிடாம, அது ஒரு 18 சீரியஸ் இருக்குது, 18 பார்ட் இருக்குது இந்த டிப்ரெஷன் சீரிஸ், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஒரு 2.5-3 வருஷம் நல்லா சாப்பிடாத உடம்பு சாப்பிட்டதுனால ஃபுட்டி கிடையாது, சாப்பிட ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் வெயிட் போட்டு சந்தோஷமாகவே எனக்கு வெயிட் போடணும் அப்படிங்கன்னா ஆர்கான்லாம் வேலை செய்யுதுன்னு அப்போ தான் தெரியுது. அப்போ வெயிட் போட்டாச்சு ஃபுல்லாக. ஒரு 96 கேஜி போயாச்சு நம்ம பாடி ஃப்ரேமுக்கு. அப்போது கூட நண்பர்லாம் சொல்கிறாங்க, எனக்கு எப்படி நீங்கள் 100 போடுங்க, 100 கேஜி உங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு. எனக்கு ஒரு ஆசை இருந்தது நம்ம 100 எப்படி இருக்கும்னு. அப்புறம் சரி 96 வந்ததுக்கப்புறம் சரி ஓகே ஃபைன், நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் மென்டலாக ஸ்டெடியாக அந்த டிப்ரெஷன் பெயின்லேருந்து அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி ஊசி போடுற மாதிரி ஒவ்வொரு செகண்டு வலிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டே இருந்தது, வலிச்சது, மனசோர்வு இதெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா ஆகிற எனக்கே தெரியுது, என்ன பிடிக்குது. பரவாயில்லடா நீ இதை தாங்கிட்ட பற்றியெல்லாம் அப்படின்னு சொல்லி எத்தனை பிரச்சனையும் தாங்கி வந்திருக்கு, இதில் உனக்கு பிடிச்சிருச்சு, நீ தாங்கிட்ட பாரு அப்படின்னு. அப்போ சரி ஓகே அப்படின்ட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் ஜிம்முக்கு போகலாம் அப்படின்லாம் கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து நான் நீ வெயிட்டை குறைக்கணும், அப்புறம் ஜிம்முக்கு போங்கிறாங்க, டாக்டருங்கிறாங்க. எப்படி வெயிட்டை குறைக்கணும்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிய வருது, லாங் ரன்னிங் இல்லை செல்வா எல்லாம் வந்து சொன்னாங்க, அவங்களாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, அப்போ வந்து நம்ம சரின்ட்டு நான் இங்கே டெக்ஸாஸும் வந்துட்டேன், சரி இங்கே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோட்டில் ஓடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஓட முடிஞ்சது. அப்போ நண்பர் வெங்கட் அவர் கூட வந்தார். அவர் சொன்னார், உங்கள் பாடி ஃப்ரேம்க்குலாம் நீங்கள் ஓடினீங்கன்னா கால் உடஞ்சி போயிடும், முட்டிங்கிற பூரா உடஞ்சிரும், ஏன்னா இவ்வளோ பெரிய அப்பர் ஃப்ரேம், இவ்வளோ பெரிய பாடியை வந்து எப்படி அந்த கால் தாங்கும், நல்லா ஸ்ட்ராங்காக தான் பில்டு பண்ணியிருக்கேன். பட் அவர் அப்படி சொன்னார். அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ ஒன்று மட்டும் தான் தெரியும், வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு பெருசாக ஒரு விஷயமெல்லாம் எப்போவுமே எல்லாத்துக்கும் போராடி தான் வந்திருப்போம், எல்லாம் ஈஸியெல்லாம் கிடைச்சதில்லை, கிடைக்காட்டி நம்ம பொறாமப்பட்டதில் மற்றவங்களை பார்த்திடலாம், சந்தோஷம் தான் பட்டிருக்கிறேன். அது இன்னும் வரைக்கும் அந்த குணம் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டி மேலே எனக்கு கோவம் தான் இருந்திருக்கும். ஏன்னா அம்மா வந்து சூசைட் பண்ணி நான் 2 months இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே பண்ணாத சொசைட்டி, நான் கஷ்டப்படும் போது நான் வேணுங்கிற படிப்பை படிக்க முடியாத சொசைட்டி, நம்ம விரும்பினவங்க கூட இல்லாமல் விட்டுட்டு போன ஒரு சொசைட்டி, எனக்கு எந்த உதவியும் யாரும் பண்ணாமல் வெறும் படிப்பை வச்சு ஒரு இடத்துல ஒரு சாதாரண பையன் என் வயசில் ஒருத்தர் 100% கஷ்டப்பட்டு அவன் ஜெயிச்சிருவான்னா, அங்கே 1000% கஷ்டப்பட்டு அவன் 100% எஃபர்ட் போட்டால் நான் 1000% எஃபர்ட் போடணும். அப்படி போட்டு இந்த இடத்துக்கு மேலே வந்து அப்படி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு உங்கள் மேலே கோவம் தான் இருந்திருக்கணும், பட் இருந்தாலும் அன்பு வந்துருச்சு. என்னென்னா அம்மா இப்படி போயிடுச்சு, அதனால் மற்றவங்க யாரும் அப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த விவரம் தெரியும். அந்த அன்பு வந்து அதனால் யாரெல்லாம் ஏமாத்தினாங்க, துரோகம் பண்ணாங்க, யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, கேஆர் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டாரு, ஒரு வேலை வாங்கி கொடுத்து ஏமாற்றிட்டு போயிட்டார், அவர் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார், இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு, நம்பி வேலை வாங்கி கொடுத்து ஏமாத்தினார் அப்படிலாம் ஒருத்தர் இங்கே சொல்லிட முடியுமா அந்த சொசைட்டியில்? காசுக்காக ஒரு வேலையை பண்ணிட்டாரு அப்படிலாம் யாராவது பேசிட முடியுமா? இது வரைக்கும் நம்மகிட்ட வாங்கிட்டு கொடுக்காதவங்க இருப்பாங்களே தெரிஞ்சு நான் வாங்கிட்டு கொடுக்காம அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்னைக்காவது பணத்தை பெருசுன்னு பார்த்துருப்போனா? அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து ஒர்க் பண்ணி டிப்ரெஷன் லெவலுக்கெல்லாம் போகணும்? காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு 5 வருஷம் தான். நம்ம 2020-21 காலகட்டத்தில் நம்ம போயிட்டோம், 20 அந்த மாதிரி போயாச்சு. ஏன்னா அதுவே லாங் டேர்மில் நீங்கள் 2003 ஸ்டார்ட் பண்ண ஒரு ஏஎஸ்எல் எவ்வளோ வருஷம்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் பிஎம்எஸ்எஸ் வந்து பியூ வந்து ஒர்க் லோட் அதிகம், நீங்கள் எந்நேரம் ஒர்க்கிங் தான், 15-16 hours எவ்ரிடே ஒர்க் இல்லையா, நல்லா தூக்கம் இருக்காது, நல்லா சாப்பாடு இருக்காது. ஸோ அப்படியே தான் இருந்துச்சு, ஃபிசிக்கலாக எதுவும் பண்ணினதில்லை. ஸோ அப்படி இருந்துச்சு. நிறைய மற்றவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, பட் ஒரு கோயில் கட்டும்போது அது முன்னாடி நின்று பண்ணுறவங்க தவறி போயிடுவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்களோ ஒரு வேர்டிங்ஸ் இருக்குது நம்ம சொசைட்டியில். அந்த மாதிரி தான் அதனால் நம்ம லீட்ஸ் எல்லாத்துக்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் நம்ம லீடர்ஸ் எல்லாம் இப்போ ஏஎஸ்எல் ஒரு 150 லீடர்ஸ் இருக்காங்க, பியூவில் வந்து ஒரு 75 இருப்பாங்க, பிஎம்ஹெச்எஸ்ல ஒரு 50-55 இருப்பாங்க, பியூவில் 100க்கு மேலே இருந்தாங்க, இப்போ ஒரு 75 சொல்லலாம். ஸோ நான் இந்த லீடர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறேன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அவங்களாம் டைரக்டர் போட்டிங்க, அவங்க எல்லாத்திட்ட சொல்கிறது அப்படி தான், உங்கள் பர்சனல், உங்கள் ப்ரொஃபஷனல், அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நம்ம அலுமினி ஏஎஸ்எலுக்கு ஒர்க் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா என்ன ஒருத்தனோட போட்டு இந்த பாதிப்பு இந்த இழப்பு இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால அப்போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே தப்பாக சொல்லிடல, அது என்னோட என் மனசுக்குள்ளது மட்டும்தான் சொல்கிறாங்க. இப்போ தாத்தா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 2
ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க 2 பொண்ணை விட்டுட்டு. அதுக்கப்புறம் 2வது கல்யாணம் பண்ணி தான் அப்பாலாம் பொறந்தாரு. அப்பாவுக்கு அதே மாதிரி தான் நான் இறந்து போயிட்டேன். 2வது அப்பா கல்யாணம் பண்ணி தம்பியெல்லாம் பொறந்தான். ஸோ இது வாழையடி வாழையாக வந்து தாத்தாவுக்கு 2 கல்யாணம், அப்பாவுக்கு 2 கல்யாணம்னு வரும்போது, சரி நம்ம வந்து நம்ம ஜென்ரேஷனில் இதை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அது மனசுக்குள்ளே இருக்குது. அம்மா வந்து வாழ முடியாமல் அதுக்காக பண்ணுவீங்க, நான் தப்புன்னு சொல்ல ஒத்துவராட்டி என்ன பண்ணுறது, ஹாரிபிள் பீப்புளோடலாம் எப்படி வாழ்கிறது, அதெல்லாம் எவ்ரிபடி சாய்ஸ். பட் என் மனசுக்குள்ளே இருந்ததா ஒன்று அப்படி இருந்துச்சு. இன்னொன்று வந்து அம்மா வாழ முடியாமல் செத்து போனதுனால அதுக்கு சேர்த்து நம்ம வாழ்ந்துடணும், நம்ம அது ஃபேமிலி பில்டு பண்ண முடியல. இப்போ நான் பிறந்த 2 மாதத்தில் இறந்து போயிடுச்சு, செத்து போயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், ஃபேமிலி பில்டு பண்ணிடணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, ஒருத்தரும் புள்ள பெற்றுன்னு சொல்ல, ஒருத்தரும் படிக்கணும், ஒருத்தர் வேலைக்கு போகணும்னு சொல்ல, இந்த மாதிரி இந்த சொசைட்டி வாஸ் ஸோ க்ரூயல் ஃபார் மீ வித் மீ. என்னை வந்து யாரும் நோபடி ஃபீல் சாரி ஃபார் மீ. ஓகே, அப்போ ஃப்ரெண்ட்ஸே 3-4 பேர் தான் லைஃப்பில் கூட இருந்தாங்க நான் வந்து சக்ஸஸ் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹார்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் வரணும். பட் இருந்தாலும் நான் என்ன ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டேனோ அதை திரும்பி கெட்டதாக வந்து இது கொடுக்க விரும்பலை. எனக்கு எல்லாமே கெட்டதும் ஹாரிபிளும் கொடுமைகளாக நடந்தால் கூட நான் திரும்பி இந்த சமுதாயத்துக்கு, இந்த மக்களுக்கு நான் அப்படி கொடுக்க விரும்பலை. நான் அன்பாகவும் உங்களில் ஒருத்தனாகவும் நான் உங்களுக்கு வேணுங்கிறத கடைசி மூச்சு வரைக்கும் அதை பண்ணிட்டு நான் போயிடணும் அப்படிங்கிறதான். அப்போல்லாம் வந்து சொன்னாங்க ESL வந்து கேஆர் வந்து அவர் பையனுக்கு கொடுப்பாரு. இதெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் கிரியேட் பண்ணாங்க. என் பையனுக்கு இதை பற்றி என்ன தெரியும்? அவங்க அப்பா அம்மா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எங்கள் அப்பா அம்மா அப்படி இல்லை. ஸோ அதனால் இது யார் தகுதியானவங்க இருக்காங்களோ அடுத்த லீடர்ஸ், நம்ம எல்லா ஸ்டேஜ்லேயும் லீடர்ஸ் இருக்காங்க. 46 நடக்குது. ஸோ இப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜில் லீடர்ஸ் பில்டு பண்ணியாச்சு. ஸோ அவங்களாம் வந்துடுவாங்க. இப்போ நம்ம ஸ்பான்சர் பண்ணுறோம் படிக்கிற குழந்தைகள்லாம், அவங்க வருவாங்க இதை வழி நடத்துறதுக்கு. சமுதாயத்துக்காக வேலை செய்கிறது தானே. யார் தகுதி இருக்குதோ, யார் திறமை இருக்குதோ, யாருனால வந்து இப்போ இன்றைக்கி 27,000 குடும்பம் கூட வச்சுருக்கிறோம், 2 லட்சம் ஆகுது, 2 கோடி ஆகும், இதை யாருனால மேனேஜ் பண்ண முடியுமோ அவங்க வந்து ஒர்க் பண்ணட்டும், தப்பு இல்லை. ஸோ கம்மிங் பேக் டு அந்த எப்படி வந்து நம்ம ஹெல்த்தியானோம் அப்படிங்கும்போது மென்டலாக வந்து அந்த வலி குறையுதுங்க. அந்த வலிக்கிறது நின்றுச்சு ஒரு ஸ்டேஜில். 5 வருஷமாக வலிச்சது, ஒவ்வொரு செகண்டு குத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்டு அந்த 96 கிலோ போயிட்டோம் இல்லையா, அப்போ வந்து ஆர்கான் வேலை செய்யுதான்னு ஒரு சந்தோஷத்தில் சாப்பிட்டது தான். அதனால வந்து 5 நேரம் சாப்பிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டில் 5 நேரம் சாப்பிட்டதுனால அந்த வெயிட்டை போட்டுருச்சு. அதுக்கப்புறம் சரி வெயிட்டை குறைக்கலாம் அப்படிங்கும்போது அப்போ அந்த பெயின் குறைஞ்சிக்கிட்டே வர சாப்பிட்றேன். அப்படி வந்து வெயிட் வந்து நல்லா ஆகி அவ்வளோ பெருசு. போன தடவை நம்ம 2024 ESL மீட்டிங் இந்தியாவில் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பயந்துட்டாங்க. வயிறு பெருசாக எல்லாமே, உடம்பு ஷோல்டர் கீல்டர் எல்லாமே நல்லா வெயிட் போட்டு பெருசாக இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ரன்னிங் இதுதான் எனக்கு வந்து அது புரிஞ்சது. லாங் ரன்னிங் பண்ணால் கொஞ்சம் குறையணும். பட் இட்ஸ் நாட் தட் ஈஸி. இல்லை உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து அதை பண்ணிட முடியாதுல்ல. யூ நீட் லாட் ஆஃப் ஸ்டெமினா வேணும். எப்படா பண்ணுறதுன்னு பார்த்தா அது நம்ம போய் நான் லாங் ரன்னிங் ஒன்றா உடம்பு காமெடி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. ஓ நீ அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டியா, உடம்பு வச்சு நீ ஓடிடுவியா, இவ்வளோ ஹெவியாக இருக்கிற நீ எப்படி ஓடுவேன், நீ என்ன வெயிட்டு தூக்குற நினச்சிக்கிட்டியா, ரன்னிங் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. ஒரு 4-5 பேர்த்துக்கெல்லாம் பேசணும், ஓடுற மட்டும் எல்லாம் நெகட்டிவாக சொன்னாங்க. அப்புறம் ஓடணும் ஒரு சிலர்லாம் இன்ஜுரி ஆயிருக்கு, அவங்களும் சொன்னாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ சரி ஸ்டார்ட் வித்து கொஞ்சம் லாங்காக போய் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜில் ட்ராக் ஓடிருக்கேன், 100-200 ஓடிருக்கேன். என் பையனை பார்த்து தான் பண்ண, அவனும் 4 இயர்ஸ் இருந்தான் ஸ்கூல் டீமில் யூஸில். ஸோ அதுக்கு மேலே அது வேணாண்டா, நீ படித்து கெரியர் எடுத்துக்கோ, நம்ம ஸ்போர்ட்ஸில் ஃபுல்லாக போக வேண்டாம். ஏன்னா நான் அதுக்கெலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வரையும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அந்த ஒரு ட்ராக் ஒன்றுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது ஷார்ட்டு தானே. அதுக்கு வந்து நீங்கள் யூ ஹேவ் டு பி, இப்போ ட்ராக்கெல்லாம் ஓடணும், யூ டு பி ஸ்ட்ராங், யூ டு பி ஃபிட், அப்போ தான் ஃபாஸ்ட்டாக போய் இது பண்ண முடியும். பட் லாங் ரன்னிங்னா இவ்வளோ உடம்பு வச்சு ஓட முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் ஓடி, 1 மினிட் ஓடி, 2 மினிட் ஓடி, 3 மினிட் ஓடி, 4 மினிட் ஓடி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 5 மினிட் இப்படியே பண்ணி படப்படப்படான்னு இன்க்ரீஸ் பண்ணி ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, இந்த சாட்டர்டே ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்றைக்கி நைட்டு 15 மைல் ஓடிட்டேன். கிட்டத்தட்ட 8 மைலுக்கு பிரேக் எடுக்கல. 1 hour 55 மினிட்ஸில் 8 மைல்ஸ் முடிச்சிட்டேன். 15 மைல்ஸு, அதில் ஒரு 2 பிரேக் தான் இருந்திருக்கும். ஸோ இட்ஸ் சூப்பர். ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. பக்காவாக வந்து வெயிட்டும் குறைஞ்சிருச்சு. இப்போ 80, போன வாரம் 80 பாயிண்ட் அவ்வளோதான் இருந்தேன். 80 kg இருந்தேன். 80 பாயிண்ட் சம்திங், 80.8 நம்ம 7 இருந்தேன். இப்போ பார்த்தா 1 கிலோ அதிகமாக இருக்குது. மசில் எங்கேயும் பில்ட் ஆகுது எங்கேயும் தெரில. ஸோ 81 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் ஓகே. பட் என்ன பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, ஓடிட்டு வந்துட்டேன். சனிக்கிழமை மணிக்கு அந்த 15 மைல் ஓடிட்டேன். ஒரு 3 hours 45 minutes, 3.25 மணி நேரத்தில் ஓடி முடிச்சிட்டேன். ஓடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றேன். வந்தோடனே இதாட்டம் சொன்னால் பயந்துக்குவாங்க. இப்போ அந்த 4 மாதம் நான் அந்த லாங் ரன்னிங் பண்ணும்போது அந்த உடம்பு அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஒரு சில நேரம் குடிக்க முடியாது, அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஒரு சில அந்த 4 மாதம் லாங் ரன்னிங்கில் நைட் வந்து நான் ஓடிட்டு ஒன்றுமே சாப்பிட முடியல. இது 2 தடவை சாப்பிட்டு பார்த்தா வாந்தி வருது. சாப்பிட்டேன், நான் வாந்தி பண்ணிட்டேன்.
தண்ணியுமே அதிகமாக குடிக்க முடியாது, ஆனால் துவைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ 2 மணி நேரம் அப்படி பொறுமையாக வெயிட் பண்ணி குருவி மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு அப்படியே படுத்துங்க, தலைவலிக்கும், டீஹைட்ரேட் ஆகும், இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போன வாரம் தான் வந்து போயிட்டு வந்து குளித்தேன். பசிக்குது. போன வாரம் வந்து 10 மைல் ஓடினேன். அப்போ வந்து அது ஒரு 4 மாதம் ஓடிட்டேன். ஒரு 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 சரி நம்ம வில் பவர் செக் பண்ணிடலாம், பாடி ஸ்டெமினாவையும் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே அன்னைக்கு போய் ஒரு 2.5 hours ஜிம் பண்ணேன். ஜிம் பண்ணிவிட்டு அது தைஸுக்கே வந்து மேனுவல் வெயிட்டில் ஒரு லோயர் பாடி 2 days பண்ணுறேன். ஒரு நாள் மேனுவல் வெயிட்டு, ஒரு நாள் மிஷின்ஸில் பண்ணுறேன். ஸோ இது தைஸுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் பண்ணியிருப்பேன். ஓவராலாக 2.5 hours ஜிம், அந்த 2.5 hours நின்றுட்டு ஜிம் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு 2-3 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப அன்றைக்கி வந்து 10 மைல் ஓடிட்டேன் போன வாரம் சாட்டர்டே. திரும்ப சண்டே போய் 2 hours 15 minutes ஜிம். அதில் அந்த முட்டி இங்கே இருக்கிற அந்த ஃப்ரண்ட்டு, அந்த காஃப் மசில் பின்னாடி ஃபுல்லாக அதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் அந்த மாதிரிலாம் பண்ணி 2 hours 15 minutes ஜிம்மு. திரும்ப வந்து சண்டே அன்றைக்கி 10 மைல், தொடர்ந்து 2 நாள் 10 மைல் ஓடிட்டேன். அப்போ நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஓகே, நம்ம அந்த 4 மாதமாக நம்மளை ட்ரெயின் பண்ணது உடம்பு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேற்று வந்து ஒரு லாங் ரன்னிங் பண்ணிட்டேன். 15 minutes பண்ணிவிட்டு வந்து டிஎஸ் நீங்கள் நம்பவே மாட்டேங்க, தூக்கம் வர மாட்டேங்குது. சந்தோஷத்தில் வந்து படுத்து குளிச்சுட்டு வந்து சரி சாப்பிட்றேன், பசிக்குது. ஏன்னா சாப்பாடு வாங்கி வச்சாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. வந்தோடனே மத்தியானம் சாப்பாடு ரசம் சாப்பிட்டு போயிட்டேன். நைட்டு வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் கொஞ்சம் ஒரு சிக்கனு இல்லை மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் ஒரு பீஸு, அப்புறம் கொஞ்சம் நடக்கலை ஒரு வச்சு சாப்பிட்டேன். அதெல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்குறேன். அந்த சந்தோஷத்தில் தூக்கம் வர மாட்டேங்குது. இதே ரோட்டில் 30 minutes 30 நிமிஷம் ஓட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து 15 மைல் ஓடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தோஷம், அது ஏதோ ஒரு ஹார்மோன் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சந்தோஷம் தூக்கமே வரல வெடி வரைக்கும். என்னடா பண்ணுறதுன்னு அப்புறம் ஹரியர்னோட இங்கே நாங்கள்லாம் இந்த 90s கிட்ஸ் இல்லையா, நாங்கள் 80s, பட் 90s கிட்ஸ். அந்த 90ஸில் வந்த பாட்டெல்லாம் நான் ஒரு 10-12 வயசு இருக்கு அப்புறம் வந்து கேட்டிருப்போம். அந்த ஹரிஹரன் பாட்டெல்லாம், விஜய் பாட்டு, அந்த மாதிரிலாம் போட்டு கேட்டுட்டு படுத்துருந்தேன். வெடி வரைக்கும் 6 வரைக்கும் தூக்கம், சிரிச்சுட்டே இருக்கிறேன். படுத்துட்டு பெட்டில் படுத்துட்டு அடுத்த நாள் எத்தனை நாள் இருக்கு டிப்ரெஷனில் சிரிச்சுட்டு இருக்கிறேன். பார்க்கும்போது காலையில் எழுந்திரிச்சு உடம்ப பார்க்குறேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது எல்லா இடத்துக்கு வரும். அப்போ கஷ்டம் வரும்போது கிவ் அப் பண்ணாதீங்க. மக்கள் ஏமாற்றிட்டு போகும்போது கிவ் அப் ஆகாதீங்க. நான் யாரையும் ஹேட் பண்ணல, ஆனால் ஒரு சிலரை மன்னிக்க முடியறதில்ல. ஏன்னா நம்ம நண்பர்கள் அவங்ககிட்ட போய் நம்பி போய் ஒன்றை சொல்லி எனக்கு இந்த உதவியை பண்ணுங்கன்னு கேட்டிருப்போம். அவங்க ஏமாற்றிருப்பாங்க, அவங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களெல்லாம் நான் மன்னிக்கிற மாதிரிலாம் இல்லை, இப்போதைக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் வயசான மன்னிச்சிருந்தமோ. அப்புறம் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு, இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, இப்போ 46 வயசு முடிஞ்சிச்சு இல்லையா, இன்னும் 50 வருஷம் உயிரோடு இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு பில்டு பண்ணணும். ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி வந்து இந்த அப்பா அந்த கல்யாண விஷயத்த சொன்னோம் பார்த்தீங்களா, எப்படியாவது நான் இருந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒய்ஃபோட அப்படின்னு நினைக்கும்போது இந்த ESL அலுமினி, இந்த பப்ளிக் லைஃப், இந்த சோசியல் கெரியர்லாம் வந்து அவளை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஒய்ஃபை அவங்க வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வருஷத்துக்கு இவ்வளோ காசுன்னு கொடுத்துருவோம், டைம் எஃபர்ட் எது இதுக்கு போகக்கூடாது, அப்படிலாம் போச்சுன்னா நான் டிவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. அது நான் ESL மீட்டில் அந்த அலுமினி மீட்லேயே சொல்லியிருக்கேன், பிஓ கோயம்புத்தூர்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் சேலஞ்செல்லாம் ஃபேஸ் பண்ணி ஃபேமிலி அக்செப்ட் பண்ண வச்சேன். அப்பா அம்மா ஆனால் இந்த சொசைட்டிலாம் அக்செப்ட் ஆகி ஓகே கேர் இதுதான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி வரும்போது இந்த ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு. அப்புறம் அதிலிருந்து எல்லாம் ஓவர் கம் பண்ணி அங்கேருந்து வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் வந்து ஒரு டௌரி வாங்கிட்டது கிடையாது, ஒய்ஃப் சம்பாரிச்சு அந்த பணத்தை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது கிடையாது. நீ பணம் இருக்கிற, அதாவது ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பையனுக்கு கிடைச்சது எதுவுமே கிடைக்கல. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோ, நல்ல சாப்பாடோ, நல்ல படிப்போ, வேணுங்கிறத படிக்கிறதோ, வேணுங்கிற மாதிரி ஒரு டைம் சின்ன வயசில் ஸ்பெண்ட் பண்ணதோ, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு கல்யாணம் பண்ண வர ஒரு சப்போர்ட்டோ, அந்த மாதிரி ஒரு டௌரியோ, அதெல்லாம் எதுவுமே நான் யார்கிட்ட இது வாங்கி, ஒரு பைசா ஆட்டு வாங்கிட்டதில்ல. நான் வந்து கஷ்டப்பட்டு இல்லாமல் வந்துருக்கிறேன், சாப்பாடு இல்லாமல் எனக்கு நிறைய வந்துருக்கிறேன், நல்ல துணிமணி இல்லாமல் இருந்திருக்கிறேன், படித்து வேலைக்கு போய் தான் முதல்ல பைக் வாங்கினேன், சொந்தமாக சைக்கிள் இல்லாமல் இருந்திருக்கிறேன். இல்லையா, இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டோம். பட் சொல்கிறேன், அப்படிலாம் காலம் இருந்தது. ஆனால் அப்போ கூட வந்து இருக்கிறவங்கள பார்த்து புறாமப்பட்டதில் அவங்களோட அன்பாக தான் இருந்திருக்கிறோம். என்றைக்குமே நான் நெகட்டிவாக இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. என் லைஃப்பில் என்கிட்ட ஒன்றுமே, அம்மா கூட இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இருந்ததில்லை. ஆனால் ஒன்று இருந்தது, ஒரு ஓட்ட படிப்பு இருந்தது. ஏதோ ஒரு காலேஜில் போய், சாதாரண காலேஜில் போய் ஃபஸ்ட் செட் MCA அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு அதுதான் கிடச்சிது, அதுதான் படிக்கிற அளவுக்கு முடிஞ்சுது. அதில் போய் MCA படித்து முடிச்சிட்டேன். படித்து முடிச்சு வந்து போராடி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த படிப்பு இருந்ததுன்னா நான் எப்படியாவது இந்த படிப்பு உலகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நம்பினேன். உலகத்தை சேஞ்ச் பண்ணதோ இல்லையோ, அட்லீஸ்ட் என் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும்னு நம்பினேன். அதை உண்மையாக படித்தேன். அந்த படிப்பு வந்து எனக்கு காப்பாற்றிச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா, ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வேலைக்கு வரும்போதெல்லாம், இப்போ நம்ம கிராமத்தில் பார்த்திங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு MCA படிச்சிருக்கேன், நான் தான் ஃபஸ்ட்டு TCS வந்திருக்கேன், நான் தான் ஃபஸ்ட்டு வந்து US வந்திருக்கேன். அப்படிங்கும்போது எங்கள் பாப்பா தான் ஃபஸ்ட்டு US சிட்டிசன். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது
எனக்கு வந்து ஒரு கெரியரில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்குலாம் யாருமே இல்லை. ஒரு கடினமான உழைப்பு, உண்மையான உழைப்பு, ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற அது மட்டும் தான் அதுதான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். எனக்கு வேறு என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறதுலையும் யாரும் கிடையாது. என்ன அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் யாரும் இல்லை. இது வரைக்கும் யாருமே பண்ணல. இங்கே எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிற கடக்கோடி மக்கள் உழைப்பே இல்லாமல் இருக்க ஒருத்தனுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் எனக்கும் கிடச்சிருக்கும். பட் ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னை பயன்படுத்தி மேலே போனவங்க நிறைய இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு. ஏன்னா அந்த மக்கள் அப்படி தான். அது நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. இப்போ கூட ஒரு பையன் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தான். ஒரு டைம் மேலே வேலை கிடைக்கல, போக சொல்லிட்டாங்க, வெளியில் போகணும். நான் அவ்வளோ சண்டை போட்டு வேலை வாங்கி கொடுத்தேன். எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து 2 மாதத்தில் வேறு பக்கம் போயிட்டு, அப்படி ஏன்டா இப்படி பண்ணின்னு கேட்டேன். நான் உனக்கா எத்தனை சண்டை போட்டேன்னு கேட்டேன். நீ அவங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன. அப்படி நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு இடத்துல தான் அவங்க அவமானப்படுத்தினாங்க. நான் சொன்னேன், அவன் அவமானப்படுத்திட்டு போயிட்டான். உனக்காக நான் கஷ்டப்பட்டேன்ல, உன்னை காப்பாற்றி இந்த இடத்துல வச்சிருந்தனால நீ விட்டுட்டு போயிட்டு போய். இப்போ மனுஷங்களுக்கு வந்து என்ன இருக்குதுன்னா, ஒருத்தர் உயிரை கொடுத்து உதவி பண்ணாங்கன்னா அவங்களுக்காக வாழணுங்கிறது இல்லை, அவங்களுக்காக ஒரு விஷயத்தை பண்ணணுங்கிறது இல்லை. என்ன அவமானப்படுத்திட்டு அவங்க என்ன பண்ணுற பாருங்கிறது தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். ரெண்டாவது அந்த குரோதமோ, அந்த ரிவெஞ்சோ, அந்த பழிவாங்கிறதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இல்லை. அந்த கோவம் இருந்திருக்குது. மற்றபடியெல்லாம் எப்போவுமே மனுஷங்க மேலே என்றைக்குமே ஒரு அன்பு, ஆதரவு, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இது வரைக்கும் வேலை செஞ்சுருக்கேன். அதனால் ஒரு சிலர் ஒத்து வர்றதில்ல, அவங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். அவங்க பாட்டில் இருக்கட்டும், கஷ்டம்னா வாங்க, என்ன முடியுமோ பண்ணித்தர்றோம். மற்றவங்கள வந்து நம்ம அப்படியே அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகட்டும். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்னு வந்த ஒருத்தனை தான் அந்த டிப்ரெஷன் இம்பேக்ட் பண்ணிச்சு. ஸோ உங்களுக்கும் அது வரலாம், யாருக்கு வேணால் வரலாம். அவங்களுக்கு அன்பை கொடுங்க. ஒருத்தன் டிப்ரெஷன் இருக்கான்னா அவங்களுக்கு நிறைய அன்பை கொடுங்க. அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவங்கள விட்டுருங்க. அவங்க மென்டலாக ஸ்டேபிளாக இல்லை, விட்டுருங்களே கொஞ்ச நாள். அது விடுறதில்லை. அப்போ தான் வந்து நம்ம அறிய போகிறோம், உணவுங்களை கொட்ட வேண்டியது, அட்வைஸை பூரா பண்ண வேண்டியது. அவங்களா கொடுங்க கொஞ்ச நாள், அவங்க சரியாயிடுவாங்க. சரியா? அப்புறம் இப்போல்லாம் ஓடி முடிச்சு எல்லாம் ஜிம் எல்லாம் பண்ணி 4 மாதம் 4.5 மாதம் ஜிம் பண்ணியாச்சு. 4 மாதம் பண்ணியாச்சு, 4.5 மாதம் ஜிம் பண்ணியாச்சு. 4 மாதத்துக்கு மேலே ஓடியாச்சு. இப்போ 81 கிலோ இருக்கேன். போன 80, இப்போ 81, 80.5லேருந்து இப்போ 81 இருக்கேன். ஸோ 96 கிலோலேருந்து இதுதான் நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னி. ஜிம் பண்ணாமல் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து 2 விஷயம் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன்னா, வீக் டேஸில் வந்து ஒரு 2 days to 3 days வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறேன். ஒரு 3.5 to 4 மைல், இல்லாட்டி ஒரு 1 hour, ஒரு 45 minutes வேகமாக ஓடுவேன். ஒரு 1 hour மறுபடியும் ஒரு 15 minutes வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்குவேன். பட் 1 hour வந்து ஃபாஸ்ட் ரன்னிங்னு வச்சுக்கோங்க. என்னோட திறமைக்கு முடிஞ்ச மாதிரி, என்னோடய ஸ்டெமினாக்கு முடிஞ்ச மாதிரி. அது ஒரு நாள். செகண்ட் டே அதே மாதிரி. போன வாரம் வரைக்கும் 45 minutes அப்படி ஓடினேன், 40 minutes ஓடினேன். இந்த வாரம் மேபி அதை வந்து 1 hour பண்ணிடுவேன். ஸோ 2 days அப்படி ஓடுவேன். வெட்னஸ்டே ஒரு 3rd day 4th day பிரேக் விட்டுருவேன். இல்லைன்னா ஆல்டர்னேட் டேஸில் கூட ஓடலான் இருக்கேன். ஸோ மண்டே ஓடுனா அந்த 1 hour ஃபாஸ்ட்டாக, அது வந்து டியூஸ்டே ஓட மாட்டேன், வெட்னஸ்டே ஓடுவேன். அப்புறம் வெட்னஸ்டே தேர்ஸ்டே ரெஸ்ட் விட்டுட்டு ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு லாங் ரன்னிங். எவ்வளோ முடியுமா? அது இப்போ 15 மைல் ஓடணும் பார்த்தீங்களா? 15 மைல்னால் 24 கிலோமீட்ரு. நம்ம இந்தியாவில் கிலோமீட்டர் பார்க்கணும்ல, அந்த மாதிரி 24 கிலோமீட்டர் அது ஓடியாச்சு. இன்னும் பெருசாக வழியெல்லாம் இல்லை. நேரத்தில் வரும்போது உடம்பு வந்து எப்படி பில்ட் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் மென்டலாக ரெடி ஆகிட்டிங்கன்னா ஃபிசிக்கலாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். சரியா? அது இல்லாமல் போய் நான் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இப்போ நிறையா மோஸ்ட்லி வந்து லோயர் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ணுறேன். தைஸ், காஃப் மசில், க்ளூட் அதெல்லாம் தான் பண்ணுறேன். அப்பர் பாடி எதுக்குன்னே ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். அதனால் வந்து கொஞ்சம் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்கு அது இல்லாமல் வந்து இப்போ வந்து எங்கள் கம்பெனிலேயே ஒரு ரன்னிங் இருக்குது. அடுத்த மாதம் ஒரு ரன்னிங் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், விப்ரோ ரன்னிங். அதுக்கப்புறம் டாலஸ் மராத்தான் வந்து டிசம்பரில் ஆஃப் மராத்தான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஆஃப் மராத்தான் ஓடுறேன். அடுத்த வருஷம் ஃபுல்லாக மராத்தான் தான் ஓட போகிறேன். அதுக்கப்புறம் ஏதோ அந்த வேர்ல்டில் ஒரு 6 மராத்தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து யூஎஸ், நியூயார்க் சொல்கிறாங்க, பாஸ்டன், அப்புறம் ஏதோ பெர்லின் சொல்லுவாங்க, சிட்னி சொல்லுவாங்க, அப்புறம் யூகே, அப்புறம் எங்கேயும் தெரில, இன்னொன்று ஏதோ மிஸ் பண்ணிட்டேன், ஜப்பானா தெரில. ஒரு 6 மராத்தான் இருக்குது வேர்ல்டு, ரொம்ப ஃபேமஸ். அதுக்குள்ள ப்ரீ ரிக்வெஸ்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் ஓடணும்னு நினைக்கிறேன். ஒரு அல்ட்ரா மராத்தான் கடைசியில் ஒரு 100 மைல் 24 hours ஒரு 100 மைல் அந்தளவுக்கு ஓரளவுக்கு உடம்பு பில்டு பண்ணிடணும். இதில் நிறைய பேர் சொல்கிறது அந்த இன்ஜுரி இதெல்லாம் வரதான் செய்யும். நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா ஹைஜீனிக்காக சாப்பிடணும். நான் ஓடுறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எலக்ட்ரோலைட் குடிக்கிறேன். கொஞ்சம் ப்ரோட்டீன் வந்து ஓடும்போது மட்டும் 2 ஸ்கூப் குடிச்சிக்கிறேன். மற்றபடி நார்மல் ஃபுட்டு தான். சிக்கன் ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்றேன். சிக்கன் ஒரு 2-3 டைம் வாரத்தில் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிறேன். இப்போ ஒய்ஃப் வந்துடுவாங்க கூட, பாப்பெல்லாம் மூவ் ஆகிறாங்க. வந்துட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கு நான் இப்போ என்ன சாப்பிட முடியும். ஸோ அது பிரச்சனை இல்லை. இது அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உயிரை கையில் பிடிச்சிட்ருங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் போயிடும். எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் உங்களை விட்டு போயிடும். உயிரை கையில் பிடிச்சிட்ருங்க, விட்டுறாதீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில் மனுஷன் மேலே சோர்வடையாதீங்க. ஒரு சிலர் அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கை என்னென்னு தெரியாது.
சாப்பாட்டுக்கு இல்லைனா தானே சோத்தோட அருமை தெரியும். அம்மா இல்லைனா தானே அம்மா மற்ற பொம்பளையில் பார்க்கும்போது அந்த அன்பு என்னங்கிறது தெரியும். ஒன்றுமே கிடைக்காம வளர்ந்தா தானே வந்து இப்போ என் பையனுக்கு இதெல்லாம் புரியாது. இப்போ நீங்கள் என்ன போய் சொன்னாலும் என்னோட ஹையஸ்ட்டு தான் அவனோட லோயஸ்ட்டாக பார்க்குறான். எவ்வளோ பேர்த்தோட கனவு இங்கே வர்றது, சம்பாதிக்கிறது. நம்ம இங்கே வந்தது சம்பாரித்து நம்மளுக்கு ஒருத்தர் ஒன்றும் கொடுக்குறதுல இல்லை. நம்ம அதை படித்தோம், வந்து சம்பாதிக்கணும், சம்பாரிச்சோம்னா நம்ம மாதிரி இருக்கிறவங்க உதவி பண்ணலாம், நம்மளும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கலாம், கடனெல்லாம் கட்டலாம். அப்படி தான் வந்தது. அதுக்கு தான் வந்தது. பேஷனுக்காகலாம் வரல. மக்களுக்காக ஒன்று வேலை பண்ணுங்கிறது ஹார்ட்டில் இருக்குது. அதனால் இது இத்தனை வருஷமாக பண்ணியாச்சு. இன்னும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி போய் இந்த 3 ட்ரஸ்ட்டுங்கிறது 5 ஆயிடுச்சு. 5ங்கிறது 10 ஆகட்டும், 50 ஆகட்டும், 100 ஆகட்டும், இன்னும் நிறைய மக்கள் தேடி வரட்டும். கூட இருங்க. 2 விஷயம் தான் நான் சொல்லணும். ஒன்று வந்து யாரோட சென்சிட்டிவான பர்சன்ட்டும் கிட்ட போகாதீங்க. இப்போ கேஆர் வந்து ஒரு பையனோட பொண்ணோட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு, ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் போகாதீங்க. இத்தனை நண்பர்கள் ஏன் எனக்கு கூட இருந்தாங்கன்னா நான் அதை பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரோட க்ளோஸாக இருக்கிறீங்க, ஒரு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு இதில் இருந்தால் நான் போய் அந்த இடத்துல என்ன வந்து இப்போ கேஆர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் காமிச்சிக்க மாட்டேன். அது திருச்சின்னு நினைக்கிறேன் கேசிலாம். அப்படி போய் நான் எப்பவும் போய் இருந்ததில்லை. நான் தான் வந்து பெஸ்ட்டு, கேஆரை வந்து நீங்கள் என்ன பெஸ்ட்டுன்னு சொல்லணும் அப்படின்னு எதுவும் பண்ணினதில்லை. அதே மாதிரி ஒருத்தர் வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன்னா தள்ளி போயிடுவேன், கிட்ட கூட போக மாட்டேன். ஒரு வேலைக்காக யார்கிட்டும் போய் இது வரைக்கும் வாழ்க்கையில் போய் நின்னதில்லை. ஏன்னா எனக்கு பெருசாக வாழ்ந்து சாதிச்சுதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் இருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு நல்லா இருந்தால் போதும். எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. கேஆர் இருந்தால் எனக்கு எதாவது பண்ணிடுவாருன்னு இருக்குல்ல, அந்த நம்பிக்கை பெருசாக அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு என்ன பண்ணித்தரணுமோ அதை பண்ணி கொடுத்தா போதும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அந்த சென்சிட்டிவான பீப்புள்கிட்ட யாருக்கும் கிட்ட போகாதீங்க, சரியா? போய் உங்கள் பிராண்ட் வேல்யூ நீங்கள் செல் பண்ணாதீங்க, சரியா? அவங்க இன்னைக்கு பிரிஞ்சிருக்கிறாங்க, சங்கடம் இருக்குது, பேசிக்கலாம், நாளைக்கு அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. அது பண்ணவே பண்ணாதீங்க. அது பாவம், அதை பண்ணாதீங்க, சரியா? அது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து உயிரை விட்டுறாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, பல்ல கடிச்சிட்டு இருங்க, என்ன வேணால் போகட்டும், எனக்கு 2 பல்லு அப்போ தான் சொத்தியாகுது. அப்போ எவ்வளோ க்ளீனாக வச்சிருப்பேன்னு பாருங்கள். 40 நான் இப்போ ஒரு 5 வருஷம் டிப்ரெஷன் முடியும் போது 2 பல்லு சொத்தியாச்சும் அடைச்சிருக்குது, சரியா? அதுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. ஸோ உடம்பை பில்டு பண்ணிக்கங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும்போது பண்ணிடுங்க. எனக்கு ஒரு விஷயம் காப்பாற்றிருச்சு. அன்னைக்கெல்லாம் அந்த பில்டு பண்ணி வச்சுருந்த உடம்பு தான் அந்த 5 வருஷம் டிப்ரெஷனை தாங்கி சொல்லி செத்துருப்பேன். நான் போயிருப்பேன். எனக்கு நம்பிக்கையில் நான் உயிரோட இருப்பேன். ஆனால் நான் வந்துட்டேன், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த உடம்பு வந்து நல்லா இருக்கிற டைமில் பில்டு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நல்லா இல்லாத டைம், நம்ம அன்றைக்கி ஓட முடியாது, எக்ஸசைஸ் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியாது. ஆனால் அந்த உடம்பு தாங்கும். அந்த கஷ்டமான நேரத்தை நீங்கள் ஹோல்டு பண்ண முடியாது, கிராஸ் பண்ணி வர்றக்கு உடம்பு ஹெல்ப் பண்ணும். அது வந்து பாயிண்ட் நம்பர் 3. அதையும் பார்த்துக்கணும். 3வது வந்து இப்போ ரன்னிங்லாம் ஓடுறோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் அனுபவத்தில் நம்ம நண்பர்கள்ட்ட கற்றுக்கிட்டது, படித்தது, தெரிஞ்சுக்கிட்டது. அப்படி தான். இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் யூடியூப் பூரா இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஓடினீங்கன்னா தான் அது அரை மணி நேரம் ஓடுற வரைக்கும் பாடியில் இருக்கிற குளுக்கோஸே உங்களை வந்து அந்த எனர்ஜி கொடுத்துரும். அரை மணி நேரத்துக்கு மேலே போனீங்கன்னா வந்து ஃபேட்டை உடைக்கும். அதனால் அதை பார்த்துக்குங்க. அதுக்கு கொஞ்சம் ஸ்டெமினா பில்டு பண்ணி அதை பண்ணுங்கள். இன்ஜுரி ஆகாத அளவுக்கு ஓடுங்க. இன்ஜுரி ஆகக்கூடாது. இன்ஜுரி ஆனாலும் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான். ரெஸ்ட் எடுத்து அதுக்கு தகுந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணாமல் ஒரு ரன்னிங்கே ஓடாதீங்க. அப்புறம் அந்த VO2 max எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு 20 இருந்தது, இப்போ தான் 30 பக்கமாக வந்துருக்குது. ஸோ டோட்டலி வந்து ஒரு ஹெல்த்தி, சூப்பர் ஹெல்த்தி, சூப்பர் ஸ்ட்ராங். நீங்கள் இப்போலாம் மீடியம் டிஷர்ட் போடுறேன், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜெலாம் போட்டுருந்த காலம்லாம் இருந்தது. ஸோ இன்னும் நல்லா ஸ்ட்ராங் டிஷர்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ பாருங்கள், மீடியம் டிஷர்ட் பெருசாக இருக்குது. ஸோ நல்லா இருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேர் வந்து ஆத்மார்த்தமாக வந்து நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி அத்தனை வழியை எடுத்துக்கிட்டீங்க, அவ்வளோ வேதனை எடுத்துக்கிட்டீங்க, எங்கூட என்னை விட்டு கொடுக்காமல் இருந்தீங்க, கெட்ட பேர் வாங்கிட்டீங்க, எனக்காக கஷ்டப்பட்டீங்க. உங்களை எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த உயிரை வந்து பிடிச்சி வச்சது நிறைய பேருக்கு பங்கு இருக்குது. நான் வந்து என்னோடய வில்போரில் வெளியே வந்துட்டேன், என் குடும்பத்தினால் வந்துட்டேன். நான் பண்ண நல்ல விஷயங்கள் வந்து என்னை காப்பாற்றிருச்சு, கடவுள் என்னை காப்பாற்றிட்டார் அப்படின்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருந்தாலும் எங்கூட இருந்த என் நண்பர்கள், அவன் என் ஃப்ரெண்டு, எங்களுக்கே இவ்வளோ பண்ணியிருக்கேன். அப்படி நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் கூட இருப்போம், என்னாலும் கூட இருப்போம் அப்படின்றதுக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்லிடுறேன். நீங்களாட்டி ஒரு 15-16 பேர் அப்படி இருந்தீங்க, உயிரை கொடுத்து நின்னீங்க. வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம மறக்க மாட்டேன். அதனால தான் திரும்ப உங்களுக்கு மெசேஜ் நான் வந்து யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம டைம் கிடைக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடைக்கிறது எவ்வளோ பேர் வெயிட்டிங்க. நேற்று கௌரவ் துருவெல்லாம் வந்திருந்தாங்க. எத்தனை மாதம் கழிச்சு அவங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மீட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பேசியிருந்தோமா. அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லை. நீங்கள் வரணும்னா ஏஎஸ்எல்ல மீட் பண்ணால் 150 லீடர்ஸை கிராஸ் பண்ணணும். பியூவில் 75 பேர் இருக்காங்க, PMHSல ஒரு 55 பேர் இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து செல்வா சிபி இருக்குது, அப்படி வஞ்சி இருக்குது, அப்படி ரேணு இருக்குது, அப்படி இவங்களெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நீங்கள் என்கிட்ட வரணும் இல்லையா?
ஏன்னா நம்ம ஹைரார்கி வச்சிருக்கிறேன்னா அப்போ தான் நான் எமர்ஜென்சி அர்ஜென்சி மக்களோட பிரச்சனையை போய் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஃபண்டுக்காக போய் ஒரு ட்ரிப் நம்மளோட நண்பர்கள்லாம் வந்து இப்போ நான் அப்படி இல்லையில்ல, ஒருத்தரோட சந்தோஷமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறக்கோ, ஒருத்தரோட போய் பார்ட்டி பண்ணுறக்கோ, பப்புக்கு போகிறக்கோ, சினிமாவுக்கு போகிறக்கோ, இதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வச்சுக்கல. எப்போவுமே ட்ரிப்பு போகிறக்கெல்லாம் கிடையாது. நம்மளோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்காகவும், அவங்களுக்காக உழைக்கிறதுக்காகவும், அவங்களால என்ன முடியுமோ மற்றவங்களுக்கு கொடுக்குறக்காகவும். இப்போ வந்து கூட 16-17 மாதத்தில் 2 மூவி தான் பார்த்துருக்கேன். ஒன்று மைக்கிள் பாய், அது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு சொன்னாங்க. நானும் என் ரூம்மேட்டும் போனோம் இங்கே. அதுக்கப்புறம் பிடிச்சி போய் என் பையனும் பாப்பாவையும் கூட்டு போனேன். ஒய்ஃப் உடம்பு சரியில் வரல, இந்தியானா போய் பசங்களுக்கு கூட்டிகிட்டு போனேன். மைக்கேல் மூவி பார்த்தேன், நீங்களும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இல்லையா. அப்புறம் ஜனநாயகன் பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ பிடிச்சதை பண்ணுங்கள். ஆனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து மனுஷங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்னு தெரியாது. நான் இப்படி யாராவது தப்பு பண்ணிட்டு போனால் அந்த கோபம் இருக்கும். அப்புறம் வந்து கஷ்டப்படுறேன்னு அழுதாங்கன்னா என்ன பண்ணுறது, உடஞ்சி போய் லைஃப்பில் வந்து இப்போ வந்து நிற்பாங்க. என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். என்றைக்குமே அந்த மனசு இருந்தது. அப்புறம் என் லைஃப் பூராமே நெகட்டிவ் தான். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நான் 1.1% கூட உங்களுக்கு இருக்கிற மாதிரி அப்பா எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துடல, ஒரு பணத்தை சேர்த்தி வச்சிடல, ஒரு சொத்தை சேர்த்தி வச்சிடல, ஒரு படிப்பு நல்லபடியாக நிம்மதியான படிப்பை கொடுத்துடல, ஒரு 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 சப்போர்ட் இல்லை, மென்டலாக எமோஷனலாக ஒரு சப்போர்ட் கிடையாது. அப்படிலாம் இருந்த காலத்துலேருந்து ஆமாம் இந்த மாதிரி நிறைய நான் விட்டுருக்கேன். அப்படி தான் வந்திருக்கிறேன். என்கிட்ட எதுவுமே இல்லாதப்போ கூட எனக்கு இருந்த ஒரே ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவாக தான் இருப்பேன். தோத்தாலும் பரவாயில்ல, நான் பாசிட்டிவாக தான் இருப்பேன். சரியா. ஏன்னா என்னோடய அச்சீவ்மெண்ட் வேறு, மற்றவங்களோட அச்சீவ்மெண்ட் வேறு. ஏன்னா நான் எந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வந்து எந்த வேலையை பண்ணுறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அதனால் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. அந்த கடைசி நிமிஷம் உயிர் போகிற வரைக்கும் பாசிட்டிவாக இருங்க. அது உண்மையாலுமே அதுக்கு ஒரு பவர் இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, என் ஹையஸ்ட்டுங்கிறது இதுதான் லைஃப்பில். ஓகே வந்தாச்சு. இங்கேயும் வந்து ஒய்ஃபை ப்ராப்பராக எம்எஸ் படிக்க வச்சு அவங்க 2 குழந்தை பார்த்ததுக்கப்புறம் அப்படி தான் வேலைக்கெல்லாம் போனோம். அப்படி எல்லாம் ஒரு தகுதியை வளர்த்தி, திறமையை வளர்த்தி, அப்படி தான் அப்படி ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம நண்பர்கள் எப்படி போனாங்கன்னா அப்படி தான். எதுவும் ஷார்ட்கட்டெல்லாம் இங்கேயும் எதுவும் இல்லை. அதுதான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்படி தான் இருந்துருக்கிறோம். நிறைய உழைக்கணும் அப்படிங்கிறதா, நிறைய ஹார்ட் ஒர்க். எனக்கு வந்து இந்த லாங் ரன்னிங் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், நான் வேலையில் எப்படி பெருசாக வந்தேன், எனக்கு எப்படி அந்த காலத்தில் டிசிஸில் வேலை கிடச்சி நான் யூஎஸ் வந்தேன், எப்படி ஹார்ட் ஒர்க் அங்கே 6 இயர்ஸ் பண்ணி எனக்கு ப்ரூவ் பண்ணி ஓகே நான் அமெரிக்கா அனுப்பலான்னு அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இவ்வளோ பெரிய வயிறுங்க, இவ்வளோ பெருசு இருக்கும். அப்படி முன்னாடிலாம் நீங்கள் அந்த பியோலமி மீட்லாம் போய் பாருங்கள். அது இன்ஆக்டிவிட்டி 15-16 மணி நேரம் வேலை பார்த்தது அப்படியெல்லாம் போச்சு. இப்போ எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த ரன்னிங் மட்டும்தான். நேற்று ரேணு கூட சொன்னாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க உங்களுக்காக. அவங்க ஒரு 7-8 வருஷமாக நம்மளோட இருக்காங்க. இந்த அலுவலி இதெல்லாம் சொன்னாங்க. ஒரு 8 வருஷமாக 7-8 வருஷமாக கூட இருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓடுறீங்க, சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க, ஓடுறீங்க ஹார்ட் இது ரொம்ப வேலையை கொடுத்ததா ஆயிரப்போகுது அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரெயின் பண்ணணும். வெளியில் ஓடுங்க, அப்போ தான் VO2 மேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரியா. ஆக்சிஜன் வெளியிலேருந்து டேரெக்டாக எடுக்கும் உடம்பு. நீங்கள் வந்து குளிரில் மட்டும் ட்ரெட்மில் அந்த மாதிரிலாம் ஓடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ரோட்டில் வெளியில் ஓடுங்க, சேஃபான டைமில் ஓடுங்க, இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்குங்க, நல்லா சாப்பிடுங்க. நான் வந்து காலையில் 2 முட்டை ஒரு அவகாடா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் முதல்ல. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நிறைய எசல் கெட்டு பேருக்கு தெரியும். கொஞ்சம் மெட்டபாலிசம் ஸ்ட்ராங்கான 3 முட்டை ஃபுல் முட்டை, கொழுப்பு நம்மளுக்கு தேவை, அதனால் எல்லா உடவை சாப்பிட்ருவேன். 3 முட்டை சாப்பிட்டேன். இப்போ 4 முட்டை ஒரு அவகாடா சாப்பிட்றேன் காலையில். காஃபி, அதை மெயினாக சொல்லணும், ஒரு காஃபி குடிப்பேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் டிஎஸ். அந்த காஃபி தான் என் உலகம். ஏன்னா சிகரெட்டில் விட்டுட்டேன், ட்ரிங்க்ஸில் விட்டுட்டேன், எந்த சந்தோஷமும் இல்லை. என்னடா இது துறவு வாழ்க்கை மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த காஃபி எடுத்துகிட்டு வந்தோன்னே அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரோ ஒரு சில வீடியோ கால்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ சந்தோஷம் பேசுவாங்க. அவங்க நினச்சிக்குவாங்க காஃபி போட்டுருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து ப்ரூ காஃபி வாங்கி வச்சுருப்பேன். பாலை காய வச்சு இன்னொரு டம்ளரில் ப்ரூ காஃபியும் சர்க்கரையும் போட்டு அதை எடுத்து அப்படியே ஊற்றி ஸ்பூனில் கலைக்கும். இவ்வளோதான். அது சொல்லுவாங்க. வினோத் சொன்ன அப்படி லாஸ்ட் டைம் வந்துட்டு, அண்ணா கேர் உங்களுக்கெல்லாம் நல்ல காஃபி போட்டு கொடுத்தா அவங்களெல்லாம் கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு அப்படி அவன் தான் கலக்கிறான் இப்படி கொடுத்தான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படி அந்த காஃபியில் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு சந்தோஷ் சொன்னார், நீங்கள் சுகர் போடாதீங்கன்ட்டார். ஓடுறீங்க ஜிம்மெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் சுகரை விடுங்கன்னு. அதை சுகர் இல்லாமல் அது நல்ல காஃபி வாங்கணும்னு நினைக்கிறேன். எந்த காஃபி சூட்டான்னு தெரியல. அந்த ப்ரூ காஃபியில் சுடுதண்ணி ஊற்றி சுடுதண்ணி காய வச்சு 2 ஸ்பூன் போட்டு கலக்கி ஸ்பூனில் அப்படி குடிச்சிட்டு இருக்கிறது. அதனால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அப்புறம் ஈவினிங் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிற மத்தியானத்தில். ஸ்ப்ரவுட்ஸு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றேன். நைட் எப்பவுமே ரைஸ் தான். ஏதோ ரைஸ் வித்து குழம்பு, ரைஸ் வித்து ரசம், அப்புறம் பிரியாணி இந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிறேன். பேச்சுலர் லைஃப் தான். ஸோ அப்புறம் பசங்க வந்து கொஞ்சம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, கொஞ்சம் சமைச்சு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்றேன். நைட்டு வந்து ரைஸில் முடிச்சுக்கிறேன். காலையில் முட்டை இதெல்லாம் இப்படி தான் இருக்குது டைட். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் சிக்கன் ஏதோ 1-2 சாப்பிட்டுக்கிறது தான்.
ஸோ நீங்கள் வந்து அப்புறம் மெயினாக வந்து எலக்ட்ரோலைட் குடிச்சிக்கிறேன். ஏன்னா நிறையா அது வந்து வேர்வை நிறைய உடம்புலேருந்து வந்துச்சுன்னா 2 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து வேர்வை ரொம்ப உடம்புலேருந்து போயிடுச்சுன்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற வேர்வை போய் ரத்தம் வந்து குறைஞ்சிருன்னு சொல்கிறாங்க, ரொம்ப வேர்வை போயிடுச்சுன்னா. இன்னொன்று வந்து இழுத்து பிடிக்கும்ல, கிராம்பா ஏதோ சொல்லுவோம்ல, இழுத்து பிடிக்கும் அதெல்லாம். அதனால் வந்து உடம்பு வந்து சோடியம் பொட்டாசியம் எல்லாம் நிறைய வெளியில் போயிடும். ரொம்ப ஓடினீங்கன்னா உப்பு இதெல்லாம் போயிடும்ல, அதுக்கு தான் எலக்ட்ரோலைட் குடிச்சிக்கிறது. போகிறக்கு முன்னாடி கொஞ்சம் குடிச்சிக்கங்க, அப்பப்போ அந்த பிரேக் எடுக்கும்போது கொஞ்சம் குடிச்சிக்கங்க. ஒரு 8 மைல் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இப்போ ஒரு 8 மைல் முடிச்சுட்டு பிரேக் எடுத்தேன் இல்லையா, முதல் 4 மைல் எடுப்பேன். எவ்வளோ முடியுதோ அன்னைக்கு டே பொறுத்து தான், இது ஒன்றும் கண்டிஷன் கிடையாது. 3 மைல்லையும் பிரேக் எடுத்துருக்கிறேன். அப்போ எடுக்கும்போது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்குவேன். ஒரு 250 மில்லி லிட்டர் வந்து 250 அதாவது ஒரு 1/4 லிட்டர் இல்லையா, அது 1/4 லிட்டர் வந்து தண்ணி குடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4 மீல் ஒன்றதுக்கப்புறம் ஒரு 4-5 டேட்ஸு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 250 ml அந்த இது குடிச்சிக்கிறேன், இந்த எலக்ட்ரோலைட்டு. அதுக்கப்புறம் திரும்பலாம் எதுவும் சாப்பிட்றது தேவையில்லை. அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன் பிரேக்கில். ஸோ அப்படி தான் போயிருக்குது. ஸோ இந்த லாங் ரன்னிங் ஓடணுன்னு ஒரு இப்போ அது ரிசல்ட்டை கொடுத்துருச்சல்ல, முட்டியெல்லாம் போயிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது, இன்ஜுரி ஆகிடக்கூடாது. அது அப்படி ஆகாத அளவுக்கு அதை படிச்சுட்டு இன்னும் ரொம்ப தெளிவாக நம்ம ஓடி நம்ம உடம்பை ரெடி பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக டிப்ரெஷன் ஃப்ரீ, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அதை சொல்கிறேன், தைஸுக்கு வந்து மேனுவல் வெயிட் இதெல்லாம் எடுத்து ஒரு 250 ரெப்ஸ் பண்ணுறேன் பிரேக்லாம். அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் தான் பிரேக் இருக்கும். டைமர் ஆன் பண்ணி போட்டு நம்ம வாட்டில் பண்ணுறோம். ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். உடம்பு வந்து நல்லா பில்ட் ஆகிடுச்சு, ரொம்ப நல்ல பக்கா கண்டிஷன் இருக்குது. இப்போல்லாம் எதை பற்றினா உடஞ்சிட மாட்டேங்குது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஓடிட்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப இதாகிடும். எல்லோரும் சொல்கிறாங்க வயசாகிடுச்சு அப்படி இப்படின்னா சொல்கிறாங்க. எனக்கு எப்போவுமே அந்த மனசுக்குள்ள அந்த ஃபீலே வந்ததில்லை. ஆனால் தான் ஆகிட்டுமே கடவுள் கொடுத்தது தானே. நம்ம என்ன பண்ணிக்கிறோங்கிறது, நம்ம உழைக்கிறது, நல்லா சாப்பிட்றது, ஹெல்த்தியாக இருக்கிறது. இந்த தூக்கத்தை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம லீடர்ஸ் எல்லாத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எமர்ஜென்சி கால் மட்டும் எனக்கு அனுப்புங்க, நீங்கள் பேசிட்டு தான் எனக்கு வரணும். ஏன்னா எல்லாருக்கும் கேர் டைம் வேணும் இல்லையா. யாரை கேட்டாலும், யார் உள்ளே வந்தாலும் கேர்கிட்ட பேசணும் இல்லையா. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய க்ரௌடை நம்ம எப்படி வந்து டெய்லி பேசி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துட்டும் பேசலாம், அதுக்கு ஒரு டைம் இருக்குது. எல்லாத்துட்டும் வேணுங்கிற ஒரு டைம் நம்ம பேசிக்கலாம். பட் உடனே எல்லாரும் வந்து உங்கள் லீடர்ஸ்க்கு அந்த டாஸ்க்கு போயிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரியா. அப்போ தான் எனக்குங்கிற ஒரு நேரம் கிடைக்கும், நான் இன்னும் பெட்டராக படிக்க முடியும், யோசிக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய வேலைகள் நம்ம அலுமினிக்கு எஸ்எல்கெல்லாம் பண்ண முடியும். எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. அதான் அவ்வளோ எனர்ஜி க்ரியேட் ஆகுது. உடம்பை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ பாவமாக இருக்கும், இதெல்லாம் நீ கோத்ரூ பண்ணிட்டேன்னு நிறையா வீடியோவில் சொல்ல முடியாது. பட் அவ்வளோ ஒரு கொடூரத்தை கோத்ரூ பண்ணேன் இந்த டிப்ரெஷன் டைம்லாம். உயிர் போயிரு நினச்சா தப்பிச்சு வெளியே வந்து பாருங்கள் நீங்கள் என்னென்ன. அதனால அந்த தைரியத்தை விட்டுறாதீங்க. உங்களுக்கு என்றைக்குமே நெகட்டிவாக இருக்கிற பீப்புள் உங்கள் லைஃப்பில் தேவையே இல்லை. அதுக்காக அன்ரியலிஸ்டிக்காக வந்து உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசி, எனக்கு புகழ்ந்து பேசுகிறவங்க நான் யாரையும் கூட வச்சுக்க மாட்டேன். என்னை யார் வந்து நான் எது உண்மையோ அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஒன்று சொல்கிறாங்கன்னா, கேஆர் இதோட பல மடங்கு யோசிப்பார். நம்ம ஒரு வேலை நடக்கணும்னு போய் புகழ்ச்சிக்காக எதோ பேசணும்னா சிரிச்சுட்டு கம்முன்னு போயிடுவார், நம்ம மேலே இருக்கிற மரியாதையே போயிடும், நம்ம மதிக்க கூட மாட்டோம் முடியும் சரியா. அதே மாதிரி எனக்கு மேலே இருக்கிறவங்கள என்றைக்கும் போய் காக்கா பிடிச்சதில்லை, என்றைக்கும் போய் சல்யூட் அடிச்சதில்லை. ஒரு வேலை நான் கடினமாக உழைக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், வாங்குற காசுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறேன், அதில் என்ன வருதோ அது மட்டும்தான். அதை தாண்டியெல்லாம் ஒரு விஷயம் பண்ணதில்லை. அதே மாதிரி நம்மளோடு இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் எந்த ஒரு பாகுபாடு இன்றைக்கி இல்லை, 23 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் ஏசல் ஆல் ஓவர் இந்தியா ஆரம்பித்து, ஒரு ஜாதி இல்லாமல் மதம் இல்லாமல் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லோரும் ஒன்று, நம்ம எல்லா மனுஷங்களும் ஒரு இடத்துல தானே போனோம். அதை நான் நம்பினேன். இங்கே ஒரு இடத்துல தானே போயிருப்போம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொன்னாங்க, தமிழுக்கு மட்டும் வைங்க, இப்படி வைங்க, அப்படி வைங்க, நம்ம ஏசல் இப்படி மாற்றிக்கலாம், அப்புறம் தமிழுக்கு சொல்லுவீங்க, அப்புறம் ஜாதிக்கு சொல்லுவீங்க, எல்லாம் பிரிஞ்சு போயிடும். மதத்துக்கு வரும், மொழிக்கு வரும், எல்லாரும் ஒன்று, நம்மளாம் ஒன்றா தான் இருக்கணும், ஒரு தாய் உள்ள மக்களாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நம்பி ஆரம்பிச்சு. எனக்கு 23 வருஷம் 24 வருஷம் ஆகிடுச்சு. நம்மளை பற்றி வந்து அதே எல்லாருக்கும் மேலே தான், நம்ம இறந்து போனால் தான் நம்மளை பற்றி எல்லாம் பேசுவாங்க. எல்லா விஷயங்களுக்கு வந்து சிறப்பாக நான் இருக்க மாட்டேன், பட் இந்த ரெக்கார்டெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். இப்போ கை கொடுக்குற ஈவெண்ட் ஒன்று ஆர்டிஃபிஷியல் ஹேண்டு கொடுக்குறோம், அது ஒன்று போயிட்டுருக்குது. இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு பொண்ணை ஸ்பான்சர் பண்ணுறோம், திருச்சி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாங்க. ப்ளஸ் வந்து நிறையா ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்குது, ஜாப் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு 53-54 ஃபேமிலி இது வரைக்கும் கணக்காகி 53 நினைக்கிறேன், 3 வாரத்தோட 2 54 ஆச்சு. ஏசல் அலுமினி இல்லத்துக்கு வேலை கிடச்சிது. எல்லாம் நல்லா இருக்காங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் ரியலி வெல். என்றைக்குமே பாசிட்டிவாக இருங்க, தைரியமாக இருங்க, மனசு விட்றாதீங்க. மக்களோட நீங்கள் வந்து 2 விஷயம் தான் இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க, பப்புக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க, டான்ஸ் ஆர்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க, சினிமாவுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க,
பட்டு படாமல் இருந்துக்குவாங்க. ரொம்பலாம் க்ளோஸெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு 10 வருஷம்னா கூட நீ வீடு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீ படித்து ஒரு சின்ன ஒரு புள்ள 30 வயசுல இருக்கும், ஒரு 20 வயசுல 25 வயசுல யூஸ் வந்தப்போ 10 வருஷம் அந்த வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணும். அது தெரியாது. அப்போ போய் ஒரு ஒரு அக்கறையில் போய் சொல்ல மாட்டாங்க, நீ படிச்சு ஒரு வேலைக்கு போ, உனக்கு வயசு இருக்குது, 40 வயசுக்கு மேலே ஒய்ஃப் இதெல்லாம் சொல்கிறாங்க, நீ இப்போவே போய் கொஞ்சம் சம்பாதிங்க, சேர்த்து வைங்க, அது உங்கள் குழந்தைக்கு படிப்பு அவங்க வாழ்க்கைக்கு தேவைப்படும். இப்போ அந்த வயசை வேஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படிலாம் போய் அப்படியே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய பேர்த்த சொல்லி நிறைய பேர்த்த மோட்டிவேட் பண்ணி நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார ஆசைப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அது பிரதிபலித்து எல்லா பக்கம் போயிருக்குது. எல்லாரும் ரொம்ப பெரிய லெவலுக்கு ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரிப்போர்ட் பண்ணவங்கலாம் இது வரைக்கும் எல்லோரும் பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அப்படி தான் இருக்கணும். நம்மளோட அதிக சம்பளம் வாங்குவாங்க, பெரிய இடத்துக்கு போவாங்க, அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சொல்லுவாங்க, எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு கேள்வி சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பேர்த்த கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், எவ்வளோ பேர்த்துக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ கடவுள் வந்து காப்பாற்றிட்டே இருப்பா, அந்த குட் கர்மா காப்பாற்றிருச்சு. இதெல்லாம் நான் நம்புகிறேன். எங்கள் ஊரில் இருக்கிற நல்ல மக்கள் எல்லாமே நம்மளை காப்பாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 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 டைம் வந்து ஒரு ஆன்ட்டி ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க பையன் எம்சிஏ முடிச்சிருந்தாங்க. அவங்கள ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தாங்க, பணக்காரங்க. நான் வந்து கஷ்டப்பட்டு காட்டை விற்று கொஞ்சம் பணத்தை கட்டி காலேஜ் போக முடியாமல் கஷ்டப்பட்டு லோனெல்லாம், எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கெல்லாம் லோன் கிடைக்கிறதெல்லாம், எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லோனுக்கெல்லாம் போராடி ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு அந்த லோனை வாங்கி படிச்சுட்டு இருக்கிறேன். அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க பையனுக்கு வேலை கிடைக்கிறனால எம்சிஏலாம் முடித்தாலும் உனக்கெல்லாம் வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்கள் பையனுக்கு தான் கிடைக்கல, எனக்கெல்லாம் கிடைக்குன்னு சொன்னேன். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த கருணையே இல்லை. நமக்கு இவ்வளோ பலம் இருக்குது, நான் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறேன், வேணுங்கிற சொத்து வச்சுருக்கிறோம், என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது அம்மா இல்லாத பையன், படிக்கிறதுக்கு இத்தனை கஷ்டப்பட்டுருச்சு, வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தையே பார்த்துருக்குது, நல்லபடியாக இருக்கட்டுன்னு கூட மனசார நினைக்கிறதுக்கு அந்த மனசு இல்லை. அப்படிலாம் இருந்துடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப கோயில். அவங்க அப்புறம் பின்னாடி என்னெல்லாம் கோத்ரூ பண்ணாங்கன்னு நான் பார்த்தேன். நான் எல்லா விதத்துலையும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கிறோம். பட் நான் பார்த்ததெல்லாம் கர்மாங்கிறது அப்படிலாம் இல்லை. சரியா, மனசார கூட யாருக்கு எந்த துரோகம் பண்ண வேண்டாம். பிடிக்கலையா மனுஷங்களுக்கு வந்து நம்ம ஓகே ஒரு சிலர் பிடிக்கும் தள்ளி நின்றுக்கலாம். சரியா, அவங்க ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு சென்சிட்டிவாக இருக்கிற நம்மகிட்ட சென்சிட்டிவாக இருக்கிற பீப்புளை நம்மகிட்ட வந்து பிரிச்சுருவாங்க, நம்மளுக்கு எமோஷனலாக இருக்கிற விஷயத்த உடச்சிருவாங்க. சரியா, அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட தான் நம்ம தள்ளி இருந்துக்குங்க. பொறாமப்படுவாங்க. நல்லா இருந்தீங்கன்னா, நான் வந்து கஷ்டப்படும் போது என்னே கேட்காத இந்த உலகம் என் மேலே அவ்வளோ இருக்காது. ஏன்னா நான் வந்து பீப்புளோட இருக்கிறேன், அவ்வளோ நேரத்தை கொடுக்குறேன், அவ்வளோ காசு கொடுக்குற போது அது இருக்காது. பட் மற்றவங்க மேலேலாம் அந்த போட்டி பொறாமலாம் நிறையா இருக்கும். ஸோ பார்த்துருங்க. ஸோ நான் எல்லா மனுஷங்களுக்காக தான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன் இல்லையா. இப்போ வேறு யாரும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக உங்களுக்கு இருந்துட முடியும். இத்தனை வருஷம் உங்களுக்காக தான் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜில் என்னென்ன முடியுமோ அதை தான் பண்ணியிருக்குது எல்லாத்துக்கும். எஸ்எல்ல நான் ஐடி இருக்குது, ஐடி இருக்குது, இவங்கெல்லாம் ஐடியில் வேலை செய்கிறதுனால நான் ஐடி விட்டுட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்லிட முடியுமா? அப்படி தான் நம்ம எதுக்கு எல்லாத்தையும் இந்தியாவில் பண்ணுறோம் இல்லையா. இங்கேயும் ஒரு ஸ்டேட்டஸ், இங்கேயும் ஒரு இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்துட்டு இந்த சொசைட்டிக்கு நிறைய பண்ணணும். வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிவிட்டு திருப்திகரமாக இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கணும். அப்போ வந்து அந்த இது சொல்லுவாங்க என்னென்னா, என் ஒய்ஃப்லாம் வந்து இப்போ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் பாருங்கள், அவங்களாம் ஃபேமிலிக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, குழந்தைக்கு இவ்வளோ பண்ணாங்க, இவ்வளோ சம்பாரிச்சாங்க, உங்களுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ சேர்த்து வச்சுட்டாங்க, இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், மற்றவங்களுக்காக வேலை செஞ்சு இப்படி ஆகிட்டீங்க, இதை கொடுத்து இப்படி நாங்களே உங்களுக்கு எதோ ஒன்று நாங்கள் தான் கஷ்டப்படுவோம் அப்படின்னு நிறைய சொல்லுவோம். அப்படி நான் உனக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் 100 வருஷம் இருப்போம் உயிரோட. என் மக்கள் எங்கள் ஊர் இருக்காங்க, என் கடவுள் எங்கள் ஊர் இருக்குது, எங்கள் அம்மா மேலே இருந்து ஆசீர்வாதம் பண்ணுது. அம்மா இல்லாமல் எனக்கு ஒவ்வொரு டைம் நான் அந்த நொந்து போய் எல்லாம் இருக்கும்போதெல்லாம் வந்து நான் அப்படி தான் நினச்சிக்கிறேன், கடவுளோட குழந்தைன்னு நினச்சிக்கிறேன். நான் மனசுக்குள்ள யார்கிட்ட சொன்னது தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். அட போடா, அது கோயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 46 வருஷம் தான் இருக்குது. சாமி பக்தியில் சாமி கும்பிட்டுக்குவேன். ஆனால் அந்த கோயிலுக்கெல்லாம் போனது அந்த நேரம் என் வாழ்க்கை அதே பாருங்கள். 16 மாதத்தில் 2 படம் தான் பார்த்துருக்குறேன்னா நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு படம் ஒய்ஃபோட வந்து பார்த்தா, ஒரு படம் பசங்க பயணி பிள்ளைக்கு தியேட்டர் கூப்பிட்டு போனேன். ஸோ அப்போ எல்லா நேரத்தையும் வந்து ஒருத்தன் வந்து மற்றவங்க நல்லா இருக்குன்னு செலவு பண்ணிட்டேன். காசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த காசு எனக்கு செலவு பண்ணிக்க மாட்டேன். இப்போ தானே அந்த டிஷர்ட்லாம் வாங்கிட்டு வந்து 2-3 டிஷர்ட்டு ஒரு 2-3 வாங்கி கொடுத்தா அப்படி ஒய்ஃப் இந்த டைம் வந்தப்போ தான் எனக்குன்னு நான் எதுவுமே பண்ணிக்கிட்டது இல்லை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த சேவ் பண்ணுற அந்த ட்ரிம்மர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி 13 வருஷம் நம்ம ஆச்சு. ஷூவெல்லாம் தேஞ்சால் தான் மாற்றுவேன். அது நம்ம அலுமினியில் சொன்னாங்க, செருப்பெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாங்கப்பா, வாங்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி. ஆனால் நம்ம கொடுத்த காசு மற்றவங்களுக்கு எவ்வளோ, வருஷத்துக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, எனக்கு செலவு பண்ணிக்கிறதோ உங்களுக்கெல்லாம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது அந்த காசுலாம் நான் சம்பாதிக்கிறேனே தவிர, நான் எந்திரிச்சு வேலைக்கு போய் இதெல்லாம் பண்ணுறது நான் குடிக்கிறக்கோ, கூத்தடிக்கிறக்கோ, என்ஜாய் பண்ணுறக்கோ, ஊர் சுற்றுறக்கோ, பெருசாக இது பண்ணிக்கிறக்கோ அதுக்கெல்லாம் இல்லை. இது நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு பண்ணுறது என் பையன் பிள்ளைக்கு கொஞ்சம் ஒரு சொத்து சேர்த்து வச்சிடணும், அவங்க படிக்கணும், அவங்க வாழ்க்கையை பாதுகாத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு. ஏன்னா நான் ரோட்டுக்கு போயிட்டேன், அம்மா இல்லாதனால எல்லாம்
கஷ்டம், காசு இல்லாதனால எல்லாம் நம்மளை எப்படி இந்த சமூகம் பார்த்தது, நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுச்சு. நான் வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவங்க வீட்டில் எல்லா வேலையும் செய்வேன். ஃப்ரீ டிரைவர். அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறக்கு, அவங்களுக்கு துணி தேய்ச்சி கொடுக்குறக்கு, அயன் பண்ணுறக்கு, எலக்ட்ரிக் மிஷின், அயன் பாக்ஸ் வந்த புதுசு என்னென்னா எனக்கு நான் டீனேஜ். நான்லாம் உங்களுக்கு பொருட்டே இல்லை, என்கிட்ட காசு இல்லையில்ல. அதனால் வந்து என்னை யாரும் ஒரு பொருட்டாக ஒரு 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 புழு மாதிரி தான் நம்மளாம். அப்படிதான் நம்மளால் ஒரு பெரிய மேட்ரே இல்லை, ஒரு பெரிய லிவிங் பீயிங்கே அவங்களுக்குலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ தான் தெரிஞ்சது, லேட்டாக தான் தெரிஞ்சது. அந்த மாதிரி கேவலமாக நான் இருந்ததே இல்லை. என்றைக்குமே வந்து நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மெயில் சேர்த்து அனுப்பிச்சிட்டா கூட படிக்க மாட்டாங்க, இது பண்ணுவாங்க, நீ இது பண்ணாத அது பண்ணாத. ஏன்னா எப்போவுமே மேலே இருக்கிறவங்க காக்கா பிடிச்சி அந்த மாதிரி எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. வேலை செய்கிற காசு கொடு போதும், அவ்வளோதான். நான் உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல. நான் வேலை செய்கிற காசு கொடுக்குறே, வேலையை வேண்டிப்போம், அவ்வளோதான். சரியா? நீ உனக்கு பிடிச்சிருந்தா நீ பர்சனலாக பேசு, நானும் பேசுகிறேன். ஒரு ஒர்க்கை தாண்டி ஒரு நட்பு வரட்டும். அப்படி தான் ஏசெல்லாம் வந்தது. ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிற அந்த கொலிக்கெல்லாம் ஒரு சிலர் நண்பராக மாறினாங்க, ஒரு சிலர் இன்னும் பிடிக்காது, கேர்னா பிடிக்காது. என்னமோ அவர் மட்டும்தான் ஒரு எல்லாரும் கேர்னு சொல்கிறாங்க, எல்லாரும் அவர் சொன்னால் கேட்குறாங்க, எல்லாரும் லிசன் பண்ணுறாங்க, அவர் என்ன வேணாலும் அப்படி அவங்களுக்கு அந்த போட்டி பொறாமல் இருக்குது. ஆனால் கேர் வந்து படிப்பில் குறை சொல்ல முடியாது, கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுல குறை சொல்ல முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது, ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. நல்ல விஷயங்கள் என்றைக்குமே நின்று ஜெயிக்கும், அது உங்களை பாதுகாக்கும், உங்கள் குடும்பத்துக்கு நல்ல விஷயம், நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எல்லாமே தேடி வரும். நான் இத்தனை நாள் வந்து என் ஒய்ஃப் எப்பவுமே சொல்கிறது, நீ குடும்பத்துக்கு இருக்க வேண்டிய டைம்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டீங்கல்ல, உங்கள் பர்சனல் டைம்லாம் நீங்கள் அங்கே கொடுத்துட்டீங்களான்னு கேட்கும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன். அப்போ சொல்லுவேன், அப்படி நான் சீக்கிரம் செத்துருவேன் இந்த ஸ்ட்ரெஸ்லேயே, இப்படியே இருந்தேன்னா அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், நான் ரொம்ப நாளைக்கு இதோடு இருப்பேன், என் பையன் பிள்ளையெல்லாம் பார்ப்பேன், என் பேரம்பேத்தி எல்லாம் பார்ப்பேன், அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுப்பேன், அவங்களுக்காக நான் ரொம்ப நாள் இருப்பேன். ஆமாம், நான் வந்து என் வாழ்க்கையில் பிச்சு ஒரு பாதி டைம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன், இல்லைன்னு சொல்ல. கடைசி வரைக்கும் என் லைஃப் அப்படி தான் இருக்கும்போது நான் கொடுத்துருக்குறேன். அது எங்கேயும் நான் சினிமா பார்க்குறதா இருக்கட்டும், இந்த ஜிம் எல்லாமே கொடுத்துட்டேன். அந்த டைம் வச்சு தானே நம்ம அலுமினியெலாம் பில்டு பண்ணணும், பெருசாக்கணும். 2013 ஸ்டார்ட் பண்ண அலுமினி எப்படி ரீவேம் பண்ணோம் இல்லையா? எத்தனை எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிக்கிறேன், 4 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் அலுமினியில் சொல்லலாம் டோட்டலாக. ஸோ இதெல்லாமே நடந்துருக்குது. ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும்னா கூட இவ்வளோதான் கஷ்டப்படுறது. இவ்வளோ டைம் போயிடுச்சு அப்படிங்கும்போது எங்கள் ஒய்ஃப் பணத்தை பற்றி சொன்னதில்லை, கொடுத்ததை பற்றி கான்ட்ரிபியூட் பண்ணது. இப்போவுமே நான் தான் டாப் கான்ட்ரிபியூட்டர். அதை நான் ரொம்ப தாழ்வு, அதாவது ரொம்ப பெருமை பேசுகிறது. என்றைக்கும் யாராவது பேசினா கூட எனக்கு பிடிக்காது. என்னை பற்றி யாருமே நல்லது பண்ண அதை சொல்லுங்க, போய் நல்லதை வெளியே கொண்டு போங்க, அதை விட்டுட்டு பெருமை பேச வேண்டாம்னு சொல்லுவேன். என்னை பற்றி யாரும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேர் வந்து இப்படி ஒர்க் பண்ணிக்கிறாரு, இப்படி பண்ணிக்கிறாருன்னு அந்த கஷ்டத்தையெல்லாம் ஷேர் பண்ணி என்ன பண்ணுன்னு சொல்லுவாங்களே தவிர, மற்றவங்க சொல்லலாம் நல்லது, நம்மளே நம்மளை பற்றி சொல்லிக்கிறதுக்கு ஆக்கோடாக இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். நல்ல வேலை அம்மாவும் இல்லை, அதனால் அதுவும் பேசுகிறதுக்கு வழி இல்லை, நம்மளை பற்றி பெருமையாக பேசிக்கிறதுலாம் அதெல்லாம் பண்ணுறதில்ல. பட் இந்த டைம் நான் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்த டைம், அதை என் குழந்தைங்க என் ஒய்ஃபெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தா கூட கடவுள் எனக்கு அந்த டைமை கொடுப்பாரு, நான் எச்சா வாழுவேன். அதை திரும்ப அவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடும், திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறேன். என் பையன்கிட்ட சொல்லி, நீ ஒன்றும் கவலைப்படாதா, வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன், எந்த கஷ்டம் வந்தாலும் அப்பா கூட இருப்பேன், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு, சரியா? முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு உதவி பண்ணு. டாக்டர் ஆவானான்னு தெரியாது, இவனை பார்த்து பிள்ளை நான் டாக்டர் ஆகணுங்குது, இவங்களாம் ஆவாங்களான்னு தெரியல, நீங்களும் விஷ் பண்ணுங்கள் நல்லபடியாக ஆகட்டும். நான் தான் சொன்னேன், நீங்கள் 2 பேர் டாக்டர் ஆகிட்டிங்கன்னா ஒரு 10 பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்கள் சம்பளத்துலேருந்து போட்டு ஒரு ஃப்ரீயாக ஒரு சர்ஜரி பண்ணி வச்சுருங்க. ஆளுக்கு 5 பேர்த்துக்கு அது பண்ணுங்க. நம்ம வாழ்நாள் முடியறக்குள்ளே உங்கள் பணத்து ஒரு மாதம் 1.5 மாதம் சம்பளத்தை போட்டு பணம் கட்ட முடியாதவங்களை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க 2 பேரும் அப்படின்னு. அது மட்டும்தான் நான் வச்சுக்கிறேன். திரும்ப உங்கள் அப்பாவை பார்த்துக்குவோம், உங்கள் அப்பாவை வந்து கடைசி காலத்தில் நல்லா வச்சுக்கோ, உங்கள் அப்பாவை காசு கூட அப்படிலாம் கேட்கல. கடைசி காலத்தில் இப்படி தான் சாகத்தான் போகிறேன், நீ பார்த்தாலும் பார்க்காட்டி நான் செத்துருவேன், நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சுகமாக இருந்துட்டு சாமி, இல்லாட்டி கஷ்டப்பட்டு சாமி. இப்படி சாகும்போது கஷ்டப்பட்டு தான் சாகும், அதனால் நீ பார்த்தாலும் பார்க்காட்டி எனக்கு பிரச்சனை இல்லை. அம்மா எல்லாம் இல்லாமல் வந்தவனுக்கு அந்த கஷ்டம்லாம் பெருசு இல்லை, சரியா? டிப்ரெஷன் எல்லாம் அப்படி பார்த்துட்டு வந்தவனுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ மற்றவங்களுக்கு நல்லது பண்ணு, ஏன்னா நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கை ஒரு சிலருக்கு கிடச்சிருக்குதுங்க, அதனால் அதை யூஸ் பண்ணிக்க. இப்படி தான் நான் சொல்லுவேன். அந்த குழந்தைகள் வந்துங்க டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. இப்போ வந்து பர்த்டேவெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. இப்போ +2 முடிச்சு அந்த கிராஜுவேஷன் பார்ட்டி எல்லாரும் வச்சுட்டாங்க. இவனும் வாரம் $50 கிஃப்ட் கார்டு வாங்கி என் ஒய்ஃப் எல்லாம் எடுத்து கொண்டு விடுறாங்க. நான் சொன்ன, தம்பி நீ அதை வச்சிரு தம்பி, நம்ம வீட்லேயும் வச்சிரு, இல்லாட்டி வேறு எதாவது பார்க்கில் இது வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி கொடுத்துருங்கப்பானா, அதுவும் வேணான்னு சொல்கிறான். இல்லை டேட் வேண்டாம், அதுக்கு எதுக்கு செலவு பண்ணிட்டு வேண்டாம் விடுங்க அப்படின்ட்டு. ஆனால் இவன் போயிட்டு இருக்கிறான் எல்லாத்துக்கும் கிஃப்ட் கார்டு வாங்கிட்டு. ஸோ அந்த மாதிரி அவனும் அப்படி தான் பெரிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறது. என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம சொல்லாமே அவனை நிறையா பண்ணிச்சு, ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஒய்ஃப் சொல்லிகிட்டே இருப்போம், அப்படி உங்களால தான் அப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. டிக்டோவாக இருக்கு அந்த இயர்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் 5'7", அவன் 5'11" வந்துட்டான். மேபி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் 5'2" தான். பட் அந்த நாங்கள் நார்மல் ஹைட்டு தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே. பட் வந்து என்னென்னா மென்னுக்கு நான் நார்மல் ஹைட், அவங்க விமனுக்கு நார்மல் ஹைட்டு தான் இந்தியா ஹைட்டில்.
பட் என்னென்னா அந்த குழந்தைய வந்து அவன் ட்ராக்கில் இருந்தான் சின்ன வயசுலேருந்து 9th கிரேட்லேருந்து ட்ராக்கில் 100-200 ஓடிட்டு இருந்தான். ஸோ அப்புறம் இந்த ப்ரோட்டீன் ஃபுட்டு இங்கே இருக்கிறது அதெல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதனால வளர்ந்துட்டான். இல்லாட்டி வந்து இங்கே இருக்கிற குழந்தை வளர்ந்த காரணம் ஃபுட்டு அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி தான். இல்லாட்டி வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு முட்டை கிடைக்கிறது பெருசு, ஒரு முட்டை அது எப்போ சாப்பிட்டோன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அதனால் அன்றைக்கி அங்கேருந்து நம்ம பண்ணுறத விட நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல கடவுள் எல்லா ஆசீர்வாதம் பண்ணட்டும், எல்லா மக்களும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணட்டும். நம்ம ஒரு கம்யூனிட்டியை வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் அவங்க பில்டு பண்ணுறோம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். நேற்று கூட ஒரு ஃப்ரெண்டு பியோவில் இந்த மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னாங்க, பொண்ணுங்கிற நியூஸில் சொல்லுங்கள் கேஆர் கொஞ்சம் அப்படின்னா பண்ணுறோமான்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒன்றா வாழட்டும், இதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பில்டு பண்ணிக்கிறோம். யாரையும் நம்ப முடியாட்டி கூட ஏசல் அப்படின்னு சொன்னால் போதும் அப்படின்னு மெய் செலுத்து அந்த ஒருத்தன் அப்படியே ஒரு ரீவைண்ட் ஆகுதுன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னார். ஏசல் இருந்து வந்தேன்னு சொன்னாங்க கேஆர் எங்கள் வீட்டுக்கு வந்து அப்படியே வந்து அவங்க வாழ்க்கையில் நான் என்ன பண்ணியிருக்கேனோ அதை சொல்கிறாரு. ஏசல் அப்படியே இப்படி வந்து போகுதுங்க கேஆர், நீங்கள் தான் வந்துட்டு போகிறீங்க அப்படி சொன்னால் அப்படி. ஸோ அதனால் அது ஒரு பெரிய பிராண்டாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ எதுக்கும் மனசோட வேண்டாம். நீங்கள் யாருக்கும் தெரிஞ்சு கெட்டது பண்ணாதீங்க. நம்மளை அறியாமையும் தப்பு பண்ணியிருப்போம், அறிஞ்சும் தப்பு பண்ணியிருப்போம். அதிலிருந்து நம்ம கற்றுக்கலாம். வி ஷுட் பி அ பெட்டர் பர்சன் ஆல்வேஸ். நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு செகண்ட் சான்ஸ் லைஃப்பில் இருக்குது. எவ்ரிபடி நீட் அ செகண்ட் சான்ஸ். சரிங்களா? கேஆர் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே. எல்லோரும் தப்பை திருத்திக்கணும், எல்லோரும் லேர்ன் பண்ணிக்கணும், எல்லோரும் நல்ல வாழ்க்கையில் வாழணும், அன்பாக இருக்கணும். இப்போ என் ஒய்ஃபுக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. போன ஃப்ரைடே வந்து நான் ஜிம்முக்கு போனேன். 1 மணி நேரம் தான் இருந்து நான் ஓடிட்டேன், போயிட்டு வந்துட்டேன். ஜிம்முக்கு போய் சாட்டர்டே அன்னைக்கு கால் பண்ணுறேன், கேட்குறேன் நீ ஜிம் போனீங்களான்னு கேட்குறப்ப, நீ எங்கே வந்து படம் பார்த்துட்ருக்குற, நான் ஜிம் அவங்களுக்கு வந்து அப்படி அந்த மாதிரி வந்து என்னென்னா இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறாரு, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் டிஎஸ் உங்கள்கிட்டலாம் சேவ் பண்ணிக்கணும்னு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ லைஃப் மாறுது, ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் ரொம்ப வந்து எதுக்குமே ஃபீல் பண்ண வேண்டாம். உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தான் ஹீரோ, வேறு யார் ஹீரோலாம் கிடையாது. சரியா? ப்ளஸ் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹீரோ ஆகணும்னா அது நினச்சாலாம் நடக்காது ரியல் லைஃப்பில். அதுக்காக ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழணும். நான் இப்போ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு நம்பி வேலை வாங்கி கொடுத்தாருன்னா, நான் சார்லெட் வர்றேன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டேன்னா நான் நம்பி போவேன், ஏமாற்ற மாட்டேன். எல்லா வேலையும் எனக்காக பண்ணி விசாலாம் வந்ததுக்கப்புறம் வந்து மற்றவங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எப்போது சொன்னால் அந்த சொன்ன வார்த்தைக்காக நின்றுவேன், அதுக்காக போயிருக்கிறேன். அப்படி நின்றனால தான் இவ்வளோ பேர். ஏன்னா இதெல்லாம் இன்டெலிஜென்ட் க்ரௌட். இப்போ எங்கள் ஊர் இருக்கிறவங்களாம் இப்போ ஏசல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே படித்து என்னோட 50% மேலே என்னோட அதிக சம்பளத்தில் இருக்கிறவங்க தான் இருக்காங்க இல்லையா? இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு லீடராக வர்றது, அவங்களாம் நம்மளை பார்த்து அட்மையர் பண்ணுறது, இன்ஸ்பயர் ஆகிறது இல்லையா? அவங்களாம் பார்த்து கேஆர் கிரேட்டுன்னு சொல்கிறது இல்லையா? நம்மளை பார்த்து அவங்க கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறது, அவங்க வாழ்க்கையை ரெடி பண்ணிக்கிட்டேன்னு சொன்னது, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஜேர்னி இருக்குல்ல. ஸோ அதுக்கு நம்ம ஒரு வாழ்க்கை அப்படி வாழணும். அது எல்லா இடத்துலையும் சரி. நான் எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருந்திருக்கிறேன். நான் வந்து என்னோட கீழே இருக்கிறவங்கள வந்து ரொம்ப கேவலமாக பார்த்ததும் இல்லை, கஷ்டப்படுறவங்க ஐ மீன் கீழெல்லாம் யாரும் இல்லை. இன்னும் ஒரு சக்ஸஸ் வராதவங்க, வேணுங்கிற அளவுக்கு பணம் இல்லாதவங்க, சம்பாதிக்க முடியாதவங்க, அவங்களெல்லாம் இன்னும் வந்து விட்டு கொடுத்ததில்லை. யார் வந்தாலும் ஒரே மாதிரி தான் பார்த்துக்கிறேன். மேலே நம்மளோட பெரிய பணக்காரங்களுக்கு அவங்களோட அன்பாகவும் ஆதரவாகவும் நண்பர்களாக சக மனுஷங்களாக தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு உடனே பணம் வச்சுருக்காங்கன்னா அவங்ககிட்ட வேறு மாதிரிலாம் போய் பிஹேவ் பண்ணதில்லை. எல்லாத்துட்டும் உண்மையாகவும். ஏன்னா ஒரு வாழ்க்கை நான் ஏன் நடிச்சுட்டு போகணும்? வாழ்க்கையில் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு வந்துட்டேன். அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கூட பேர் வேண்டாம், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே டெக்ஸாஸ் வந்துட்டேன்னு சொல்லி. அவங்க வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி வந்துட்டாங்க. அவங்க பேர் ஒரு இடத்துல மீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் வந்த புதுசில் பணம்லாம் இல்லாமல் இருந்துச்சு, எனக்கு 3-4 மாதம் ஆகும் அப்படின்னு கேட்டால் என் கிரெடிட் கார்டு கொடுத்துட்டாரு. நான் யாருன்னே தெரியாது, என் ஒரு ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு, பிரவீன் கூப்பிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேள்விப்படும்போது நான் மறந்துட்டேன். சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பண்ணுற நல்ல விஷயங்கள் என்னைக்கு இந்த உலகத்தில் நிற்கும். நம்ம ஆயுசு முடிஞ்சு அது பேசும். இத்தனை பேருக்காக வேலை செஞ்சுருக்கிறோம், இவ்வளோ பேர்த்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தியிருக்கிறோம், இவ்வளோ குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய பலன் இருக்குது. அந்த நல்ல விஷயமே தர்மம் தலை காக்கணும்லாம் பாடியிருக்காங்களா, அதெல்லாம் சும்மா இல்லை, கண்டிப்பாக நடக்கும். நல்ல விஷயங்களை பண்ணுங்கள். எனக்கு ஒன்றும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எஸ் வந்து அதுலேருந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு. சரியா? இன்றைக்கி இருக்க மனுஷன் வந்து எப்போவுமே யாருமே நிரந்தரமானவர்கள் கிடையாது. யாருமே விட்டுட்டு போகலாம், யார் வேணாலும் நம்மளோட இருக்கலாம், யார் வேணாலும் தப்பாக பேசிடலாம், அக்யூஸ் பண்ணலாம், வேணுமே என்ன வேணும் நடக்கலாம். நீங்களாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கிட்டா தானே இதெல்லாம் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு.
எல்லா இடத்துலையும் பொறுப்பானவங்களாகவும் இது பண்ணால் மற்றவங்கள பாதிச்சிருமான்னு மட்டும் பார்த்துருங்க போதும். வேறு எதுவும் அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் எங்கிட்ட இருக்கிற லீடர்ஸே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. இப்போ ரேணு ஒரு மாதிரி இருப்பாங்க, செல்வா சிபி ஒரு மாதிரி, சிம்பு ஒரு மாதிரி, ஜிபி ஒரு மாதிரி. இப்போ எல்லா லீடர்ஸும் ஒரு மாதிரி, திவ்யா ஒரு மாதிரி, சர்வேஸ் ஒரு மாதிரி, ரகு ஒரு மாதிரி, ஒவ்வொரு லீட்ஸும் ஒரு மாதிரி இல்லையா? ஸோ நான் எல்லாத்தையும் வந்து ஒரே மோட்டோ ஒன்று தான். நம்ம இங்கே எல்லாம் இருக்கிறோம், நம்ம எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும், எல்லோரும் நல்லா வாழணும், மக்கள் மனுஷனு மேலே ஒரு ஈர்ப்போட ஒரு பாசத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். இந்த பாசத்துக்கு ஏங்கின குழந்தை அப்படி வந்த ஒரு குழந்தை நான் வந்து எதை எதிர்பார்த்துருவேன்? எல்லோரும் பாசமாக, எல்லோரும் அட்டாச்சாக, அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும் இல்லையா? எங்கேயுமே ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுல வாழ்க்கையில் சும்மா ஒரு பிட்டு ஒரு வேலை பண்ணது கிடையாது. ஒரு சின்ன ஒரு 0.1% ஒரு வேலையெல்லாம் பண்ணது கிடையாது இல்லையா? ஆனால் வந்து கடவுள் இம்ப்ரெஸ் ஆகிருப்பார் நம்ம பண்ண வேலையெல்லாம் பார்த்து. அதனால தான் இந்த வாழ்க்கை இது வரைக்கும் இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் என்றைக்குமே ஜெயிக்கும், அதை நம்புங்க. இந்த டிப்ரெஷன்லாம் யார் வேணாலும் போட்டுட்டியார், என்ன வேணாலும் நடக்கட்டும், நீங்கள் எதை வேணாலும் லூஸ் பண்ணிட்டு மனசு விட்றாதீங்க. உயிரை மட்டும் வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிடுங்க. பல்ல கடிச்சு உயிரை மட்டும் கையில் பிடிச்சிருங்க. அது போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் திரும்ப ரீபில்டு பண்ணிடலாம். எனக்கு அது 3 வருஷம் கழிச்சு டிப்ரெஷனில் தெரிஞ்சது. அப்போ நான் சொல்லிட்டு உயிர் விட்டுறாதா, திரும்ப ரீபில்டு பண்ணிக்கலாம். இன்றைக்கி பில்டு பண்ணி முன்னாடி வந்துட்டேன். இனிமேல் நோ மோர் டிப்ரெஷன், சந்தோஷமான வாழ்க்கை, குடிக்கிறது கிடையாது. எப்பாவது சோசியல் ட்ரிங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா பார்ட்டி, ஏதாவது எப்பாவது ஒரு பீர் 2 பீர் அது டீ. இப்போ அப்படி தான் ரொம்பலாம் வந்து குடிக்கணும் வாங்கி வச்செல்லாம் குடிக்கிறதெல்லாம் போச்சு. சிகரெட் இல்லை, நல்லா ஃபிட் பண்ணியாச்சு. இது ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக பாருங்கள் ஓடிட்டு கிடக்கிறேன். நிறைய மைல் ஓடிட்டேன், 65-70 மைல் ஓடுறேன் மாதத்துக்கு. ஸோ அதனால் எல்லாமே நல்லபடியாக போகுது. இந்த மாதம் அதிகமாக வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ பையனும் காலேஜ் போகிறான் அடுத்த வாரத்துலேருந்து. ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்குது. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு தடவை சொல்லிடுறேன், என் மனசில் யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னா, நான் என்றைக்கு காசு இல்லாமல் இருந்தேன்னா ஒரு டீ வாங்கி கொடுத்தவங்களோ, எனக்கு ஒரு நேரம் சோறு வாங்கி சாப்பாடு வாங்கி கொடுத்தவங்களோ, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணி கண்கலங்கி நின்னவங்களோ, நான் டிப்ரெஷனில் அதுக்கப்புறம் வந்து ஐயோ இத்தனை வேலையை எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்தோம், இத்தனை காசை கொடுத்தோம், இப்படி ஆகிட்டானேன்னு வந்து கூட நின்னீங்கள, உங்களால் மட்டும் தான் வெளியே வந்தேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ. பை. டேக் கேர்.